சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்குள் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கும் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரைவிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது. பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. கவனமா கேளுங்க. இந்த சங்கீத புஸ்தகத்துல இந்த முதல் 1-6 வரைக்கும் ஒரு வாரமாய் ஆண்டவராகிய தேவன் என்னோடு பலமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்து. நீ வெளியே போயிட்டு வானத்தை பார்த்தா அந்த வானம் என்ன பண்ணுதான்? தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். அது அந்த இடத்துல தான் இருக்குது, ஆனால் அது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரியப்படுத்துகிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில். இதுதான் எனக்கு ரொம்ப தொட்ட விஷயம். வானம் தேவனை குளோரிஃபை பண்ணுகிறதாம், மகிமைப்படுத்துகிறதாம். ஆகாயத்தின் விரிவு வானத்திலிருந்து அது என்ன பண்ணுதான்? தேவனுடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. ஒன்று குளோரிஃபை பண்ணுகிறது, இன்னொன்று நாலேஜ் தருகிறது, அறிவிக்குது. புரிகிறதா? இன்னொன்று என்ன பண்ணுதான்? பகலுக்கு பகல் வார்த்தை பொழிகிறது. அது வார்த்தை சொல்லுதான், சும்மாக்க மாட்டுக்குதான். என்ன பண்ணுதான்? நான் சொல்றது கவனமாக கேட்டால் செய்தி எட்டும். வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. இட் டெல்ஸ் அஸ். இதுதான் கரெக்டான வார்த்தை. சொல்லுகிறது. இப்போ பார், செய்தியை நான் சொல்லுகிறேன். புரியுதா? அது அங்கே மேலே சும்மா இல்லை, அது அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது. வார்த்தையை மழை பொழிகிற மாதிரி என்ன பண்ணுதான்? பகலுக்கு பகல், இந்த பகல் அடுத்த பகலுக்கு வார்த்தையை சொல்லுதான். எல்லாம் சொல்லுங்க, இந்த பகல் நெக்ஸ்ட் டேக்கு வார்த்தையை சொல்லுது. இந்த பகல் நாளை தினம் பகலுக்கு வார்த்தையை சொல்லுகிறது. நாளை தினம் பகலுக்கு இந்த நாள் பகல் வார்த்தையை சொல்லுகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரியப்படுத்துகிறது, நாலேஜ் தருகிறதா. ரா காலம் என்னத்தை தருகிறது? இதை தான் யோசித்து, இதெல்லாம் எனக்கு 40 வருஷம், இப்போ அதாவது 23 வருஷம் எனக்கு வயசு 40, 23 வருஷம் இந்த வசனத்தை நான் வாசித்து எனக்கு இதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. எனக்கு ஒரு வார்த்தை புரியாவிட்டால் நான் மண்டையை போட்டு ஒற்றிப்பதில்லை. புரியல என்று சொல்லி அடுத்த வார்த்தை, புரிகிற வார்த்தைக்கு நான் போயிட்டு அங்கே ஜாம் ஆயிடுவேன். புரியாத வார்த்தையிலே நாம் டீல் பண்ணுவதை விட புரிந்த வார்த்தையில் நாம் வசனத்தை கடைப்பிடிப்பது நல்லது. ஆனாலும் புரியலன்னு போக மாட்டேன். இது புரிகிற அளவுக்கு நான் இன்னும் வளரல ஆண்டவரே. இந்த புரிகிற அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளை என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. அங்கிள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அங்கிள்? நான் சொன்னேன், என்னப்பா இது? இப்போ நான் சொன்னால் உனக்கு புரியாது, விடு. உனக்கு வயசு வரும்போது தானாலே புரிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நான் எப்படி சொல்லுறது? அதுக்கு ரொம்ப சின்னதாகுது. இந்த வார்த்தையை ஏன் அது கேட்டுச்சு? இங்கே தான் உட்காந்துருக்கும் போது கேட்டுச்சு. எவ்வளோ பெரிய வார்த்தை கேட்டுச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அறிவும் இல்லை, அது வயசும் இல்லை. இன்னும் 10 வயசு தொல்லை அது சொல்லுது. பெச்சாரம் செய்யாது இருப்பாயாக. பெரியவங்களுக்கு தெரியும். அது எனக்கு தெரிலன்னு சொல்கிற பெரியவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆமாம். அது உங்களுக்கு வயசு வரும்போது உங்களுக்கு புரியும். சில வசனங்களெல்லாம் நாம் ஜெயித்தால் மாத்திரம்தான் புரியும். நாம் இருக்கிற வசனத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ண தெரியாதவங்க புரியாத வசனத்தில் போய்ட்டு எனக்கு புரியாத வசனத்துடைய லாக்கை ஓப்பன் பண்ணுற கீ வேணும்ன்றது, அதனால் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சொல்லியிருக்காது.
புரிந்த வசனத்தில் பழகுங்கள், வளருங்கள், ஜெயம் எடுங்கள். புரியாத வசனத்தை கர்த்தர் அவருடைய பரிசுத்தவான்களை கொண்டு புரிய வைப்பார். ஆமென். ஆனால் இந்த வாரம் திங்கக்கிழமை, இந்த போன திங்கக்கிழமை காலையில் ஏஞ்சி நல்லா ஜெபித்து முடித்து ஆண்டவர்கிட்ட ஏதாவது நான் படிக்கணும் சொல்லணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? ஏதாவது படிக்கணும் எப்போவுமே அது என்னுடைய வழக்கம். ஏன்னா ஜெபம் அப்படியே முடிகிறதில்ல. நீங்கள் ஏதாவது என் கூட பேசவோ ஏதாவது முக்கியமாக சொல்ல விரும்புகிறீங்க. அவர் ஏற்கனவே பேசின வசனம்லாம் அடிக்கடி நான் ரினிவல் பண்ணினே இருப்பேன். அதை மறுபடியும் கொண்டு வந்து பேசினே இருப்பேன். ஆனாலும் ஏதாவது இன்றைக்கி சொல்ல மாட்டேன். சொல்லனா 3 மாதத்துக்கு முன்னால் சொன்னது தான் ஓடினுக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் அது புடமிட்டு கொண்டே இருக்கும். திங்கக்கிழமை இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது வசனம் மூலியமாக பேச விரும்புகிறீங்களா? டக்குன்னு ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே என் மேலே எனக்கு தெரியும். அப்படி நிரப்புனா ஆண்டவர் ஏதோ பேசுகிறாருன்னு அர்த்தம். நான் கண்டுபிடிச்சி வச்சுன்னுக்கிறேன். அப்படியே கர்த்தர் மெதுவாக உள்ளத்தில் ஆழங்குது, அந்த ஆழத்தில் இன்னொரு ஆழங்குது. அங்கே கர்த்தர் மெதுவாக பேசுவார், பலமாக பேச மாட்டார். அப்போது எனக்கு புரியுது. விஸ்பர் பண்ணுவார், அப்படியே மெதுவாக விஸ்பர் பண்ண இன்னர் வாய்ஸ்ன்னுவாங்க. அப்போது சங்கீதம் 19 படி நான் கூட பேச விரும்புகிறேன். அப்புறம் 19 படித்தேன். அப்படியே பிளாங்க் 6 வரைக்கும் படித்தேன். இந்த வசனம் நான் எவ்வளோ முறை உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மானை போல் குதிச்சுன்னு ஓடிடுவோமா தான் இந்த வசனத்தை 6 வரைக்கும் படிச்சுட்டு 7லேருந்து தான் நமக்கு சூப்பர். 7லேருந்தா எனக்கே தெரியும் இது 19ஆம் சங்கீதம் தானே, எப்படி 6 வந்து நமக்கு எடுபடாது. நம்ம 7லேருந்து போவோம். இதுதானே நம்மளுடைய வாழ்க்கை. 23 இயர்ஸ் எனக்கு விளங்காதது இப்போ எங்கே விளங்க போகுது? ஆகையால் 8ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை அதுதானே சரின்னு படிக்கிறேன். மெதுவாக வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னா ஒரு பாட்டு வந்துச்சு. அப்படியே இதை பற்றி ஒரு பாட்டே பாடிட்டேன் நான். அல்லேலூயா. அப்படியே பாடுறேன், ப்ரெசன்ஸில் பாடுறேன். எப்படியோ 3/4 ஹவர் விட மாட்டேங்குது அந்த பாடலைன்னு. அப்படியே புச்சு வச்சுக்கிச்சு அப்படியே பாடுறேன். இதை வச்சு பாடுறேன். வானம் தேவ மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை. எனக்கு இது ஒன்றுமே புரியாமையே நான் பாடினுக்கிறேன்னு நான் பாடுறேன். பாடி நான் ஓய்ந்த பிறகு இந்த வசனத்தை வாசித்தால் அழகாக கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இந்த வானம் பார்த்தியாப்பா, நான் உண்டாக்கின வானம் என்னை மகிமைப்படுத்துகிறது. வானம் தேவனுடைய மகிமையை, ஆகையால் நீங்கள் என்னை மகிமைப்படுத்துறீங்க. அது நின்றுக்குன்னே அதாவது என்னத்தமை என்னோட ஆண்டவர் பேசினது, வானம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தை பொழிகிறது, இரவுக்கு இரவு வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது, வார்த்தையை பொழிகிறது, அறிவை தெரியப்படுத்துகிறது. ஆனால் அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. இதெல்லாம் இல்லாமையே அது என்னை மகிமைப்படுத்துது. உனக்கு பேச்சை குத்துக்கிறேன், உனக்கு வார்த்தை குத்துக்கிறேன், நீங்கள் என்னை ரொம்ப குறைவாகத்தான் மகிமைப்படுத்துறீங்கப்பா. வானம் நின்று சத்தம் போடுதா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னைக்கா சொல்லிச்சா? ஆனால் இந்த வானம் என்றைக்கு நான் உண்டாக்குனேன் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஜாபை கரெக்டாக பண்ணின்னு போயினேன். அதோடைய முடிவு என்ன தெரியுமா? வாசிங்க, பேதுரு புஸ்தகத்துக்கு வாங்க. பேதுரு புஸ்தகத்துக்கு வருவோமாக. பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு 3:12 வாசிப்போம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இந்த வானத்துடைய முடிவு என்ன தெரியுமா? நீங்க போய் பாருங்க. இந்த ப்ளூவா, வெள்ளையா, ரோஸா, திடீர்னு பார்த்தா அப்படியே நறுப்பு கலர்ல ஆயிடுது, திடீர்னு கரும் வானம் ஆயிடுது. இந்த வானத்துடைய முடிவு என்னன்னு போய் கேளுங்க. சைலண்டாக அது சொல்லும், முடிவு நாங்கள் எரிஞ்சிருவோம். முடிவு என்ன இல்லை, அதுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு தான், நீங்கள் தப்பிக்க ஒரு ஆப்ஷனுக்கு தான் இல்லவே இல்லை. நாங்கள் அதுக்கென்று படைக்கப்பட்டோம். ஆனால் அது இருக்கிற நாள் வரைக்கும் என்ன பண்ணுதான்,
பைபிளில் அந்த பக்கம் 19 வாசிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறது. அதோடைய முடிவு என்ன? ஒரு 2 பேதுரு 3:12 படி தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து, பூதங்கள் என்று சொன்னால் பூமி எரிந்து உருகி போகும். இந்த வானம் பூமியோடைய எண்ட் ரிசல்ட் ஃபயர் ஆகிவிடும். ஃபயரில் கன்சியூம் ஆகிவிடும், சாம்பல் ஆகிவிடும். ஆனால் நம்முடைய முடிவு என்ன தெரியுமா? நம்முடைய முடிவு என்ன தெரியுமா? வாசிக்க கேட்போம். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28-29. அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களா? கேளுங்க, நம்முடைய முடிவு எங்க இருக்குது? நன்மை செய்தவன் ஜீவனை அடைவான், தீமை செய்தவன் உங்க கையில் இருக்குது. வானத்துடைய முடிவு என்ன? பூமியுடைய முடிவு என்ன? 2 பேதுரு 3:12 வெந்து அழியும். உன் முடிவு என்ன? ஏன் முடிவு என்ன? நன்மை செய்தால் ஜீவனை அடைவான், தீமை செய்தால். நம்முடைய முடிவு உங்களுக்கு. ஆகையால் வேதம் என்ன சொல்லுது? வானம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அதோடைய முடிவு என்ன? நரகம். எனக்கு நரகம் தெரிஞ்சிச்சுல, நான் ஏன் தேவனுடைய காரியத்துக்கு நான் ஏன் நிற்கணும்? நான் இஷ்டத்துக்கு கொலாப்ஸ் ஆகிறேன். ஏன்னா எங்களுடைய முடிவு என்னன்னு தெரியும். எங்கள் முடிவு என்ன பண்ணாலும் எங்களுக்கு அழிந்து போவதுதான் முடிவு. ஆனால் நம்முடைய முடிவு என்ன? நன்மை செய்தவன் ஜீவனை அடைவான், தீமை செய்தவன். ஒரு பாட்டை நான் பாடுகிறேன். நன்மை செய்தவன் ஜீவனை அடைவான், தீமை செய்தவன் அக்கினை அடைவான். நன்மை செய்தவன் ஜீவனை அடைவான், தீமை செய்தவன் அக்கினை அடைவான். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சீக்கிரம் வரப்போகிறார் இயேசு, சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா மாரநாதா. வானத்துடைய முடிவை போய் கேட்டா அது சொல்லும், எங்க முடிவு கேரண்டி அழியும். பைபிளை எழுதி வச்சிருச்சு. மனிதனே, உன்னுடைய முடிவு என்ன? நன்மை செய்தால் ஜீவனை அடைவோம், தீமை செய்தால் ஆக்கினை அடைவோம். ஆகையால் இங்கே இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. இங்கே என்ன சொல்லுது? வானம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அழிந்தாலும் பரவாயில்ல, யோபு மாதிரி அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும். இதெல்லாம் அழிவுக்கு தான் வச்சிருக்குது. ஆனால் அவங்க டியூட்டியை கரெக்டாக செய்து கர்த்தரை கனம் பண்ணுகிறது, மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய டியூட்டியை நீ செய்கிறாயா? நம்மளுடைய டெய்லி டியூட்டி என்ன? பிரசங்கி 12:13 வாசிங்க. டெய்லி டியூட்டி, ஒரு கிறிஸ்தவனுடைய டெய்லி டியூட்டி என்ன? வாசிங்க. பிரசங்கி, எக்லெசியாசிஸ் 12:13. பிரசங்கி. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். எல்லா மனிதர் மேல விழுந்த டியூட்டி இதுதான். தினமும் ஆண்டவருக்கு பயப்படும். காலையில் தேவ பயம் இருந்தால் ஏஞ்சி ஜபிப்போம்.
காலையில் தேவ பயம் இருந்தால் ஜெபம் பண்ணுவோம். செல்லம் பயந்து ஸ்கூலுக்கு ஓடும் பாருங்க, செல்லம் பயந்து வேலைக்கு ஓடுவாங்க பாருங்க, லேட் ஆகிடக்கூடாது. செல்லம் பயந்து பயந்து எதையோ செய்திருவார். சில பேர் பயப்படுவாங்க, இந்த நாள் லீவ் போட்டால் சம்பளத்தில் நம்மளுக்கு பிடிபட்டுறோமே ஆகியால் போயிடுவாங்க. கடன் அடைக்க முடியாது, இப்படி இஷ்டத்துக்கு லீவ் போட்டால் ஜாலியாக இருந்தால் சேல்ரி கட் ஆகுமே, அந்த பயத்தோடு கூட போவாங்க. பயந்து படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் பாஸ் ஆகிடுது பாருங்கள். இந்த நெஞ்சு தைரியம் பிடிச்சவங்க பாருங்கள் ஃபெயில் ஆகிடுது பாருங்கள். டெய்லி டியூட்டி என்ன கிறிஸ்தவர்களுக்கு தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொள்வோமாக டெய்லி டியூட்டியாக இருந்தது. வானம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது எப்படி தேவனை க்ளோரிஃபை பண்ணோம், அது நம்மளை உற்சாகப்படுத்துது. உங்கள் எண்டு என்னன்னா உங்கள் கையில் தான் பார்க்குது. உங்களுக்கு மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைப்பா, எங்களுக்கு நிச்சயமாக அழிவுப்பா. அது சொல்லும் 2 பேதுரு 3:12 படிங்க, நாங்கள் வெந்து அழிந்து போவோம். அது சொல்லும், நானும் என் ஃப்ரெண்டு பூமியும் 2 பேருமே ஒரு நாள் வரும். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, எங்களை படைத்த இயேசு வரும்போது நாங்கள் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதோ வாழ்வதோ இன்னும் மீண்டும் நீங்கள் போய் வேறு வானம் பூமி புதுசாக உண்டாக்குவார், அங்கே போய் வாழ்வதோ இல்லது நீங்கள் பாதாளத்தில் அழிவதோ எங்கே இருக்கிறது? உங்கள் கையில் இருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை டெய்லி இந்த பைபிளை வந்து ஸ்லோவாக வாசிக்கணும். ஸ்கூல் புஸ்தகத்தையே நம்ம நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு வாசிக்கிறோமே, நாளையை பற்றி யோசிக்கிறோமே. இங்கே பாருங்கள், பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு அவைகளுக்கு பேச்சு இல்லை வார்த்தை இல்லை, அவைகளின் சத்தம் ஆகிலும் ஆகிலும் பேச்சு இல்லையா? அதுங்களுக்கு சிருஷ்டிக்கு என்ன இல்லை, வார்த்தை இல்லை, சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் வேறு விதமான ஒரு சத்தங்க தான், மௌனமாக அது பேசுதுங்களா, இருந்துக்குன்னு பேசுதுங்க. மரங்களுக்கு சத்தம் உண்டு, இந்த சத்தத்தை சொல்ல அதை சொல்லலை, அதுங்களுக்கு ஒரு சத்தம் உண்டு, அது பேசுவதில்லை. ஆனால் அது இருந்து அது தன்னுடைய இருக்கிறதுலேயே அது வந்து செயல்படுகிறது. அவைகளுக்கு பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனம் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அவைகள்லாம் பேச்சு இல்லை, வார்த்தையெல்லாம் ஆனால் பேசுதான். பேச்சு இல்லை, வார்த்தையில் பேசுது. ஆனால் உங்களுக்கு எல்லாமே இருந்து நீங்கள் பேச மாட்டீங்களே. நீங்கள் பேசாத இருந்தால் இந்த கல் பேசணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். பேசாத கல் என்ன பண்ணுமா? நீ தேவனை க்ளோரிஃபை பண்ணனா கல் க்ளோரிஃபை பண்ணும். அவைகளுக்கு பகலுக்கு பகல் வார்த்தையை தெரியப்படுத்தும். பகல் என்ன சொல்லுது? இந்த பகல் என்ன சொல்லுது? நாளை பகலுக்காக யோசிக்கிறியே, நித்தியத்துக்கு யோசிக்கிறியா? நாளை பகலுக்காக வாழ்கிறோமா? ஆகியால் தான் பிறக்கிற பிள்ளைகளை ஸ்கூலில் அனுப்புகிறோம். அது ஸ்கூலுக்கு போகிறதுனால என்ன லாபம்? அது சொல்லுது, அம்மா எனக்கு ஒரு நாள் லீவ் கொடு. ஏன் எஜுகேஷன் நம்ம பிள்ளைகளை பார்த்து, ஐயோ இவன் லீவ் கேட்டுனேக்கிறான் பாவம், இப்படியே நீ அவனுக்கு லீவ் கொடுத்தினா அவன் படிக்காமையே போயிடுவான். நாளைக்கு அவனுக்கு பார்த்தியா, நாளைக்கு அவனுக்கு இன்றைக்கி போய் ஏபிசிடி எழுதி என்னத்தை பண்ண போகிறான் அவன்? இன்றைக்கு ஏபிசிடி தான் நாளைக்கு வந்து வேறு இடத்துல கொண்டு போவோம். அவங்கள இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்புறது இன்றைக்காக அல்ல, நாளைக்கு அவனுடைய ஃப்யூச்சர் ஆசீர்வாதமாக மாறு. இவங்களெல்லாம் நேற்று தினம் படிக்க வச்சிங்க குழந்தைய, அந்த இன்றைக்கி பார்த்தீங்களா நல்லா இங்கிலீஷை பேசி நல்லா இன்றைக்கி ஃப்யூச்சரில் நல்லா நிற்கிறாங்க. இன்சூரன்ஸ் போடுறோம், எதுக்கு போடுறோம்? நாளைக்கு. வேலைக்கு போகிறோம், எதுக்கு? நாளைக்கு சம்பளம் வாங்குவதற்கு. பகலுக்கு பகல் சொல்லுகிறது. நாளைக்கு இவ்வளோ உஷாராக்குறீங்களே, நாளையை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்களே, உங்களுக்கு மறுநாளை குறித்த அறிவு இருக்கிறதா? அதாவது நாளை தினம் நீ ஆண்டவரை சந்திப்பதுக்கு ரெடியா? நீ ஆண்டவருக்கு மகிமை பத்திரியா? இன்னைக்கு என்ன ஜனம் எது மேலே கவனமாக்குறான்? சம்பாதிக்கணும், கோல்டு சேர்க்கணும், ஒரு லேண்டு வாங்கணும். எதுக்கு? என் பிள்ளைங்க நல்லா ஆக்கணும். என் பிள்ளைங்களுடைய உயிரும் பணத்தில் இல்லை. சமீபத்தில் 2 குழந்தை செத்து போச்சு. யோசிங்கம்மா, 2 குழந்தை செத்துருச்சு. போன வருஷம் ஒரு குழந்தை, இந்த வருஷம் ஒரு குழந்தை. யோசிங்க. நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து வீட்டில் நீ 10 லட்சம் சேர்த்தப்பார், எல்லாத்தையும் விற்று உன் பிள்ளைக்கு சுகமாக்குற நிலமை வந்து என்ன பண்ண? அப்படி வந்துக்கிறத நான் பார்த்துக்கிறேன்.
ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பணத்தையே நீ யோசித்திருந்தா இந்த வானம் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. மனுஷன் தன் அறிவினாலும் கெட்டு போகிறான். அப்போ பிரதர் நீங்கள் பணம் சம்பாதிக்காது அப்படி நான் சொல்லலை, அதையே டிபெண்ட் வைக்காது. ஒரு நாளில் பாருங்க, நான் நிறைய பணக்காரனை பார்த்தவன் இந்த வேதத்தின் மூலியமாக, இந்த வேதத்தின் கண்ணாடினால். லேண்டு வாங்கணும்னு பார்த்துருக்குறேன், வீடு மேலே வீடு கட்டணும்னு பார்த்துக்கிறேன், காரு பங்களாலாம் வாங்கணும்னு காத்துக்கிறேன். திடீர்னு ஒரு வியாதி வந்து அவன் காரை விற்று, அவன் வண்டியை விற்று, லாஸ்ட்டில் அவனுடைய வீடை பேரம் பேசி இன்னொரு இடத்துல லேண்டு வாங்கணும், அதையும் விற்றுட்டான். எல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இப்போ வந்து என்ன பண்ணின்னுக்கிறாங்க, யூடியூப்பில் கேட்டுங்கிறாங்க. எல்லாம் போயிடுச்சு, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. 2-3 ஃபோட்டோவை வச்சிருக்கிறேன், வந்து பாருங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. நாளைய தினத்துக்கான எஜுகேஷனுக்கு இன்னைக்கு இவ்வளோ 1ஆம் கிளாஸ் விட மாட்டோம், போ கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போடணும், போ. நாளைய தினம் எல்ஐசியை நம்புகிறோம், 5 வருஷம் ஃபண்ட் இது போட்டுக்கிறோம் பிரதர். நாங்கள் பிரதர் 10 வருஷம் போட்டுக்கிறோம், நாளைக்கு இது வயசு புல்லாகும் போது அதுக்கு யூஸ் ஆகும். எதையோ நம்புகிறோம். இந்த வேதம் என்ன சொல்றது? பகலுக்கு பகல் வார்த்தையை தெரியப்படுத்துகிறது. பேங்க்காரன் மூடிட்டு போயிடுவான், நீ பண்ண பணம் கரெக்டாக நீ 5 வருஷம் 6 வருஷம் கிட்ட போகும்போது அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஆனால் வேதம் ஒரு நாளும் ஏமாத்தாதுமா. வேதம் காணல் நீர் அல்ல. வேதம் இந்த பசங்க விட்றாங்களே முட்டை, அது இல்லை. அந்த முட்டையை விட்டானா அது கிட்ட போய் தொட போனீங்கன்னா டம்முன்னு வந்துடும். பார்க்க ஒரு 2 நிமிஷம் அழகாக்க, அப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அல்ல வேதம். வேதம் ஃபியூச்சர். அது வேதம் நிற்கும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வானமே ஒளியும் என்று நமக்கு சொல்லுகிறது இந்த வேதம். வானம் சொல்லுது, நாங்கள் பேச்சு கொடுக்கல, எங்களுக்கு இவ்வளோ பெரியவங்க தான் முழு உலகத்தை நிரப்பி இருக்கிறாங்க. வானம் இல்லாத எந்த இடத்துல பூமி இருக்குது சொல்லுங்க? பூமி எங்கே இருக்குது? அங்கே வானம் இருக்கிறது. பிரதர் ஒரு இடத்துக்கு போனோம் பிரதர், அங்கே வானமே இல்லை பிரதர். பிரதர் ஒரு இடத்துக்கு போனோம் பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? பூமியோட எந்த கடைசி மூலையில் போனாலும் வானத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த வானம் என்னத்தமா பண்ணுது? அவ்வளோ பெரிய வானத்துக்கு, அவ்வளோ பெரிய படைப்புக்கு ஆண்டவர் பேச்சு கொடுக்கல. ஆனாலும் அது பேசாமல் இல்லை. அது என்னன்னு தான், கர்த்தர் எங்களை என்ன நோக்கத்தில் படைத்தாரோ தினமும் அதை நாங்கள் செய்து எங்கள் தேவனை கனம் பண்ணுகிறோம். மனிதனாக இருக்கிற நீங்கள் அவரை கனம் பண்ண மாட்டேங்கிறீர்களே. அவரை கனம் பண்ண டெய்லி டியூட்டியை செய்ய மாட்டேங்கிறீர்களே. டெய்லி டியூட்டி என்ன? தேவனுக்கு பயப்படணும், பலத்தின் மேல் பலம் அடையணும். எல்லாம் சொல்லுங்க, பலத்தின் மேல் பலம். இதே உடம்பு நேற்று தினம் பசித்தது, நேற்று தினம் தாகம் எடுத்தது, சாப்பிட்டோமா, காலைல சாப்பிட்டோன்னா அடங்கிச்சா, திரும்பி மதியானம் கூவுது, மறுபடியும் சாப்பிட்றோமே, மறுபடியும் குடிக்கிறோமே. திரும்பி பாருங்கள், பலத்தின் மேல் பலம். பசிக்கு மேல் பசி, பசிக்கு மேல் பசி, பசிக்கு மேல். நேற்று நைட்டு சாப்பிட்டோமே, காலையிலேயே பசி, காலையிலேயே எனக்கு ஏதாவது தொட்டு சாப்பிட்றோம், வேணாம் சர்வீஸ் இருக்கிறது வேணாம், அப்புறம் சர்வீஸ் முடிஞ்சோன்னா பண்ணிப்போம். பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, பசிக்கு மேல் பசி, பசிக்கு மேல் பசி, பசிக்கு மேல் பசி, பசிக்கு மேல் பசி. அந்த மாதிரி நம்மளுடைய தேவ பக்திக்கு மேல் தேவபக்தி, தேவபக்தி மேல் தேவபக்தி, தேவபக்தி மேல் தேவபக்தி, பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம், பரிசுத்தம் மேல் அப்படியே முன்னேறிக்கினே இருக்கணும். இந்த வசனத்தில் இப்போ திருப்தி ஆகிட்டுட்டா இன்னும் இந்த ப்ரெசன்ஸில் கொஞ்சம் அப்படி கம்மியாகாமல் மறுபடியும் அதில் நம்ம திரும்பி திருப்தி ஆகணும். காலைல நாஸ்டாவில் ஒரு 3 ஹவர்ஸ் ஓடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சாப்பாடு கேட்குது, மறுபடியும் அப்படின்னு ஒரு சாயங்காலம் வரவுடனே ஒரு சாயா இல்லை ஏதாவது சமோசா பச்சை பட்டாணி எல்லாம் வாயில் வச்சு போட்டுனே இருக்கிறோமே. ஆமாம். அப்புறம் நைட்டு வருது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு பசிக்கு மேல் பசி, தாகத்துக்கு மேல் தாகம் போட்டுட்டே இருக்கிறோமே. அதே தான் இந்த வானம் சொல்லுகிறது. தேவனை பற்றியதான நமக்கு பயபக்தி மேல் பயபக்தி, பயபக்தி. காலையில் பயபக்தியாக இருந்தால் மத்தியானத்தில் அதை நீ அனலாக்கிக்கொள். அனல் இறங்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணு, ஒரு ட்ரிங்கை போடு, ப்ரேயர் தான் ட்ரிங்க்கு. ஒரு நல்ல வேதத்தை தியானம் செய். இரவும் பகலும் மெடிடேஷன் பண்ணலாம். பைபிள் தூயின்போன்னு சொல்ல, ஒரு உட்காரத்துலேயே நேற்று கேட்ட செய்தி அப்படி யோசிக்கலாமே. நீங்கள் காலையில் வாசித்த வேதத்தை யோசிக்கலாமே. நான் காலையில் 1 வாரமாக வாசித்தது தானே உங்களுக்கு யோசனை உண்டாக மாதிரி பேசி கொண்டு இருக்கிறேன். பகலுக்கு பகல் சொல்லுகிறது. இந்த பகல் அடுத்த நாள் பகலுக்கு உங்களை ரெடி பண்ணுது.
இந்த பகல் மறுநாள் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இன்றைக்கு ஆயத்தமாக்குறியா? வேதம் என்ன சொல்லுது? உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு பக்தியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பகலுக்கு பகல் வார்த்தையை தெரியப்படுத்துகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரியப்படுத்துகிறது. இரவு அறிவை தெரியப்படு, ஒவ்வொரு இரவும் என்ன பண்ணுதா? அறிவை தெரியப்படுத்துகிறது. என்ன அறிவை தெரியப்படுத்து? இரவு என்ன செய்கிறோம்? தூங்குகிறோமே. தூக்கம் அடுத்த நாள் மறுபடியும் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப்பாக நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ரெஸ்ட்டு எவ்வளோ முக்கியம். ரெஸ்ட்டு முக்கியமா இல்லையா? ரெஸ்ட்லெஸ்ஸு நல்லா ஒரு 2 நாள் தூங்காமல் போ, எவ்வளோ பலவீனம் வருது பாரு. ரெண்டாவது, எல்லார்கிட்டையும் ஆத்திரமாக பேசுவேன். சாப்பாடு ஜீரணம் ஆகாது. தூக்கம் கெட்டவன் அவன் சரீரம் கெட்டவன், நோய்வாய்ப்பட்டு விடுவான், பலவீனம் வந்துடும் அவனுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு என்ன ஆயிரும்னா ஃபேஸ் பண்ண முடியாது. அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுவான், படிக்க முடியாது, ஆத்திரம் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், வியாதி வரும். தூக்கம் ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கிட்டா அடுத்த நாள் காலையில் ஏஞ்சா பாருங்க, சரீரமெல்லாம் மறுபடியும் அது என்ன ஆயிரும்னா சார்ஜ் பண்ண மாதிரி ஆகிவிடும். அவன் பார்த்தானா அவன் பார்வையில் ஒரு ஃப்ரெஷ் இருக்கும், அவனுடைய உடம்புல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இளைப்பாறுதல் ரொம்ப மிக முக்கியம். அதே போல தான் இரவு என்ன தெரியப்படுத்துது? இந்த பாடிக்கு இந்த ரெஸ்ட்டு தேவைன்னா சோல் ஸ்பிரிட்டுக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு தேவை. ஆகையால் தான் இயேசுகிட்ட நாம் தினமும் போய் நிற்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க. போகிறோமா? எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஃபோன் எப்போ அங்கே போவோம்? மெயினுக்கு சார்ஜ் காலி ஆகும் போதெல்லாம் அங்கே போவோம். அந்த மாதிரி அடிக்கடி நம்ம இயேசுகிட்ட போயினே இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய மைண்டில் போகணும், நம்மளுடைய தாட்டில் போகணும், நம்மளுடைய யோசனையில் போகணும், அடிக்கடி ஆண்டர்கிட்ட போகணும். ஆமே. அங்கே போனால் தான் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். அங்கே போனால் தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அங்கே போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடும். ஆமே. 2 பசங்க காட்டில் வெறுக வெட்ட போனாங்க. 2 பசங்க அல்ல, ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் வாய் உளர்றவன் ஆனான்ட்டா நமக்குள்ளே ஒரு போட்டி. நமக்குள்ளே என்னன்னா இன்றைக்கி 5 o'clock எவன் அதிகமாக வெட்டுறானோ, இப்போ நான் வெட்டிட்டேன்னா நீ உங்கள் வெறுக்கெல்லாம் எனக்கு ஊற்றணும். நீ வெட்டிட்டு இந்த சிம்சோன்னு போனார் பாரு, இந்த கல்யாணத்தில் தேவையில்லாமல் 30 இந்த விடுகதை போட்டார் பாரு, அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. அந்த மாதிரி இந்த பையன் சும்மா இருக்காமல் என்னன்னா அவன் பலத்தை நம்பி, அவனுடைய ஆயுதத்தை நம்பி, யார் அதிகமாக வெட்டுறா, இப்போ நான் வெட்டிட்டேன்னா உந்தெல்லாம் எனக்கு தொந்தன், நீ வெட்டிட்டேன்னா சும்மா இருக்கிற பையன் பார்த்தான், சரிடா அப்படின்ட்டான். என்னன்ட்டான்? சரி ஓகே அப்படின்னா வெட்ட ஆரம்பித்தாங்கன்னா இந்த பேசினவன் சும்மா ஓய்வே இல்லாத டப்பா 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 சும்மா பலம் ஜாஸ்தி அவனுக்கு. அவனுடைய உடம்பு பலத்தை நம்பி அவனுக்கு எதனால் இந்த சேலஞ்சு போனான்னா அவன் நம்மளை விட பலம் கம்மி தான். அதனால தான் சேலஞ்சே போனான். சிலெல்லாம் பாரு, ஆம்பளை இருந்தால் வரையடா சண்டைக்கு போகல வரையா, ஒருத்தனைக்கு ஒருத்தன் யார் சொல்லுவான்னா பலங்கிறவன் பலம் இல்லாதவனை பார்த்து சொல்லுவான். பலம் இல்லாதவன் அப்படி வம்புக்கு இழுப்பானா தெரியும், அவன் தூக்கி தப்பிடுவான்னு தெரியும், பேச மாட்டான். பச்சை பிள்ளை படிக்காத பிள்ளையை பார்த்து, பச்சை பிள்ளை அது 30க்கு 29 வாங்குது. இதை படிக்காத மக்குங்க இந்த மார்க்கில் இந்த வரியா ஒரு சேலஞ்ச் ஆமாம் அப்படின்னு கேட்கம்மா, ஐயோ புலிக்கிட்ட என்றைக்குமே பூனை விளையாடாது. ஆனால் இங்கே இவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மனிதனை பார்த்து இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் அப்படின்னு அவனும் ரே நீ பெரிய ஆள் அப்படிலாம் ஓகே அப்படின்ட்டான். ஓகேன்னா அவன் லாசர் மாதிரி ஒரு பலசாலின்னு நினச்சிக்கோங்க. பலம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. ஆமாம், லாசர்லாம் ஒத்த கையில் தூரம் போங்கன்னா நீரும் பிடிங்கான அந்த செல்ஃபை நான் அச்சிட்றேன்னா நான் லாசர் முடியல பால், நீங்கள் ஒத்துக்கள் ஒரே கையில் பிடிச்சா ஒரே கையில் போட்டு போங்க லாசர் நல்ல சப்போர்ட்டே வேணாம் போங்க, உங்களுக்கு சரியாகலை அதே ஒரே கையில் வச்சிச்சு. அந்த மாதிரி பலசாலி போய் சும்மா வெட்டுன்னு வெட்டினா இங்கே பார்த்தா அவன் உட்காந்துக்கின்னு, அவன் மரத்து மேலே உட்காந்துக்கின்னு, அந்த பையன் அவன் ஜாலியாக உட்காந்துக்கின்னு அவன் அப்படின்னு சாயா வச்சுட்டு அப்படின்னு மறுபடியும் போய் வெட்டுறான். திரும்பி அவன் டக்கு 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 டக்குன்னு வெட்டிட்டு வரான். வெட்டிட்டு வந்தால் அவன் இந்த பார்த்தோன்னா இவன் உட்காந்துடுறான். அவன் பயங்கரமாட்டின்னுங்கிறான். ஆனால் இவன் அவனை போய் பார்க்கவே மாட்டுறான். அவன் இந்த போட்டி கேட்டவன் வந்து பார்க்குறான்.
பார்க்கணும் ஏற்கனவே வீக்கு அதில் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டான். அதனால் இவன் கேல்குலேஷன் பண்ணிட்டான், முடிஞ்சிச்சு இன்றைக்கி அவனுடைய ஒர்க்கு, அவனுடைய உழைப்பின் பலன்லாம் நமக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுது உங்களுக்கும் யாருக்கு தான் என்னடா நடக்க போதோ தெரில. நம்ம ஐயா வேறு இழுத்துன்னு தான் பேசுவார், என்றைக்குமே ஷார்ட்டாக முடிக்கிறது இல்லை. அடுத்த வாரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு மண்டே வச்சிடும் சிலருக்கு. எபிசோட் முடிஞ்சிச்சு 11 மணி ஆகி போயிடுச்சு. ஆமாம் நான் தான் பார்த்துருவோம். 12:10 ஆயிடுச்சு. அதாவது 12 இப்போ 1:10 ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம். சரி சொல்லுங்க ஐயா, சொல்கிறேன். அப்போது எல்லாம் முடிந்தவொடனே வந்தானே வா என் விறக பாருன்னொன்னே இவன் போயிட்டு பார்க்குறானே. போய் பார்த்தவொடனே வெறுகு சும்மா அப்படியே அடிக்கிட்டுக்கிறான். சரி இப்போ யார்து அதிகமாகுதோ அதை பார்த்து இது பண்ணணும். நீ வேற சும்மா ரெஸ்ட் எடுத்துன்னு இந்த என்னத்தை தான் பண்ணி தொலைச்சிருப்பியோ தெரில, விடுவா. ஆனாலும் அவ்வளோ விறகு வச்சுருப்பான், அதை தான் எனக்கு அவன் எப்படியோ தோக்க போகிறோம். அவனுக்கு அவ்வளோ விறகு அதோட வெறுக வெட்டாமல் இருக்கலாம்ல, இது கூட நாலேஜ் தானே அப்படின்ட்டு எதை போட்டுறாதீங்க. சரி இப்போ பார்க்குறான், பார்த்தா அவனை விட 2 மடங்கு வெட்டிட்டுக்கிறான். அவன் கேட்டானா எப்படா இது பண்ண அப்படின்னானா. நான் பார்த்தேன் நீ என்ன பார்க்குறதுலையே கவனம் வச்சிருந்த, ஆனால் நான் நீ வச்ச அந்த 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 வார்த்தையில் கவனம் வைத்தேன். யார் அதிகமாக வெட்டுறாங்களோன்னு பார்த்தேன். ஆக நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துனுங்கிறியான்னு கேட்டேன். நான் அந்த ரெஸ்ட்டு அடுத்தது வேகமாக செய்வதற்காக நான் அந்த ட்ரிங்க் எடுத்தேன். அந்த ரெஸ்ட் நேரத்தில் நான் என்னுடைய கத்தியை ஷார்ப் பண்ணி கொண்டே இருந்தேன். நீ ரெஸ்ட்டும் எடுக்கவில்லை, ஷார்ப்பும் பண்ணவில்லை. உன்னுடைய ரெஸ்ட்லெஸ் ஒர்க்கோடைய பலன் அவ்வளோ. நான் ரெஸ்ட் எடுத்து ஷார்ப் பண்ணி செய்த பலத்தோடைய பலன் உன்னை விட 2 மடங்கு என்று சொன்னேன். அங்கே ரெஸ்ட்டும் இருந்தது, ரெஸ்ட் நேரத்தில் ஷார்ப்பாமான. கர்த்தருடைய சமூகத்தில் ரெஸ்ட் எடுங்க, இல்லை பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஷார்ப் பண்ணுங்க. அதிகமாக நீங்கள் தேவனுக்காக எழும்பலாம். தேவனுடைய பிள்ளையே, நீ நினைக்காத முழு பலத்தோடு செஞ்சா ஜெயிச்சு விடுவோம். நீ முடியாது. ட்ரஸ்ட் ஆகிடும். வாழ்க்கையில் அடிக்கடி நான் சொல்கிறேன், தேவனுக்குள்ள மகிழ கற்றுக்கோ, தேவனுக்குள்ள இளைப்பாற கற்றுக்கோ, தேவனுக்குள்ள விடுதலையாக இருக்கிறியா பார்த்துக்கோ. நான் அடிக்கடி இன்னைக்கு ஏன் தெரியுமா இவ்வளோ நல்லா ஊழியம் செய்ய முடியுது? ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறதுல கவனம் இல்லை. நான் ஆண்டவருக்குள்ள சிரிக்கிறேன், ஆண்டவருக்குள்ள மகிழ்கிறேன், ஆண்டவருக்குள்ள உருவாடுகிறேன், ஆண்டவருக்குள்ள பீஸாக இருக்கிறேன், என் விடுதலையை செக்கப் பண்ணுறேன், என்னுடைய ரெஸ்ட்டை செக்கப் பண்ணுகிறேன். அதே போல் என் பரிசுத்தத்தை ஷார்ப்பாக்கி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகியால் மற்றவர்களை விட என்னுடைய பலன் 2 மடங்கு அதிகமாய்த்தான் இருக்கும். இதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடத்திலே இளைப்பார், ஆண்டவரோடு நேரத்தை செலவிடு, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்க கத்துக்கோ. உன் விடுதலையை செக்கப் பண்ணு. மைண்ட் ஃப்ரீயாகுதா பார். வாழ்க்கையில் பலவிதமான அசுத்தங்கள் உன்னை அலக்கழிக்கும் என்றால் நீ 5 hour ஜெபம் பண்ணி சாதிக்க முடியாதுமா. உனக்குள்ளே விடுதலை இல்லைன்னா நீ 5 hour ஜெபம் பண்ணால் சாதிக்க முடியாது. 10 நாள் உபவாசம் சாதிக்க முடியாது. என் 10 நாள் உபவாசத்தில் எப்படி தான் எடுத்தேன் இந்த விஷயம் அதிகமாக உங்கள் நடுவில் நல்ல பிரசங்கம் பண்ணினேன். ஆனால் நான் போய் கத்தர்கிட்ட உட்காந்து நீங்கள் தான் என் விடுதலை. எனக்கு இப்போ தேவை உங்ககிட்ட இளைப்பாது. உங்களுக்கு பிடிச்சமாக ஊழியம் செஞ்சேன்னா கேட்ட மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி ஏதாவது வார்த்தை பேசிட்டேன்னா செக் பண்ணுறேன். அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகுதா உடனே கரெக்ட் பண்ணுறேன். ஆண்டவருக்குள் என்னிடத்தில் வாருங்கள். மைண்டு ஃப்ரீ ஆகுதா செக் பண்ணாங்க. போ. புதுசாக வண்டி வாங்கிட்ட, அடிக்கடி நீ ஒரு இடத்துக்கு போகணும், பங்கு போகணும். 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது நீ அந்த கேரேஜுக்கு போகணும். இல்லைன்னா உன்னுடைய வண்டி உனக்கு போட்டு போயிடும். மொபைல் வாங்கிட்டு அடிக்கடி சார்ஜர் போகணும், அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ தான் ஓடும். சார்ஜர் போட்ட ரீசார்ஜ் பண்ணிட்ட சார்ஜர் போடலன்னா இயேசுவோடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து இருக்கணும். தனியாக போய் உட்காரணும். எவ்வளோ வசனம் கேட்கணுமோ அவ்வளோ உட்காரணும். ஃபஸ்ட்டு உனக்குள்ளே ரெஸ்ட்டுக்கு தான் பாரு. ஃப்ரீயாகிறியா? மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதா? அசுத்தாவி அலக்கழிக்குதா? பாவம் அலக்கழிக்குதா? வாழ்க்கையில் செக்கப் பண்ணு. பாவம் அலக்கழிச்சுன்னு இருந்தாலும் இருக்கட்டும் பிரதர், இன்னும் 10 பேருக்கு ஜெபம் பண்ணுறோன்னா இன்னும் நீ விடுதலை இல்லாத போயிடுவேன். இவ்வளோ பேரை நடத்துகிறேன், எனக்கு ஆவியில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதைத்தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன்.
என் வண்டியில் நான் ஒருத்தரை ஏற்றின்னு போனோம், இல்லை அல்லது 2 பேர் ஏற்றின்னு போனோம், ஒரு குடும்பத்தை ஏற்றின்னு போனோன்னா என்னுடைய வண்டியில் காற்று கரெக்டாகணும், பரிசுத்த ஆவியிலே நான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் ஒருத்தரை கூட என்னையே அது தூக்கின்னு போவாது, பஞ்சர் ஆயிரும் வண்டி. எனக்கு தான் வீல் லாஸ் ஆகும், வீல் அலைன்மெண்ட் போயிடும். வாழ்க்கையில் தேவ ஆவியில் நிரம்பி ஆண்டவருக்குள்ளே மகிழ கற்றுக்கினா நேற்று தினத்தை விட இன்னைக்கு நீ 2 மடங்கு செய்யலாமாமே. மற்ற எல்லாருமே வேகமாக ஓடி செய்யாததை நீ கர்த்தருக்குள்ளே ரெஸ்ட் எடுத்து நீ ஷார்ப்பாய் மற்றவங்க பார்ப்பாங்க, நீங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக ஊழியம் பண்ணுறீங்களே, நாங்களாம் ஹார்டாக பண்ணுறதை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறீங்க, நாங்கள் ஹார்டாக பண்ணி பார்க்காத பலனை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி. காரணம் இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமங்களே எல்லாரும் என்கிட்ட வா, கம் unto me, I will give rest. என்கிட்ட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். மறுநாளை சந்திக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கணும். இன்னைக்கு ராத்திரி தூக்கம் கெட்டு காலையில் ஏந்திரி தலை வலிக்கும், கண்ணெல்லாம் மின்னுக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், உடம்பு சூடாயிரும், சாப்பிட்ற சாப்பாடு ரிட்டர்ன் வந்து விடும். எவ்வளோ விஷயங்குது. ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். தூங்கி நேரத்தை வீணாக்கிட்டோம் இல்லை, அந்த தூக்கமே நாளைய தினம் ஃப்ரெஷ்அப் ஆகி எல்லாத்தையும் செய்வதற்கு தான். நாம் கர்த்தருக்குள்ள இளைப்பாறு. சில டாக்டருங்க சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் டீச்சரா? நீங்கள் இல்லையா? நான் பாஸ்டர். அதுதான் இந்த பாஸ்டர் இந்த டீச்சரு ஏதாவது தொலை குத்துருப்பாங்க. ஆனால் ஒன்று பண்ணுங்க, ஊட்டி கொடைக்கானல் போங்க, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அண்ணன் கூட ஒருத்தர் சொன்னார், இதே டாக்டர் சொன்னதை ஒருங்க சொன்னார். ஆனால் 10 நாள் கூட்டம் முடிஞ்சேன். அன்போடு சொன்னாங்க, ஒன்று பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி. ஆல்ரெடி நான் சுவிட்ச் ஆஃப் தான், சுவிட்ச் ஆன்லேயே ஆஃப். நமக்கு வரப்போகிற ஒரே கால் ஜேம்ஸ் கிட்டேருந்து வரும், வசந்திக்கிட்டேருந்து வரும். இதனால் சில பேர்கிட்ட வருது. ஆனாலும் கரெக்டாக நாம் பழகினால் தப்பு இல்லை. பிள்ளைகள் ஊட்டி போங்க, கொடைக்கானல் போங்க. ஆனால் இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா அழகாக நம்ம ஒரு எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிப்பு பண்ணும். இது கர்த்தர் அப்படி சொல்லவில்லையே. வருத்தப்பட்டு பாரம் சுமங்க எல்லாரும் கொடைக்கானல் போங்கள், எல்லாரும் ஊட்டிக்கு போங்கள், அந்த பணியிலே நல்லையுங்கள், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். உள்ளே இருக்கிற பாவ அலைக்கழிப்பை எந்த ஒரு சைட் சீன் மாற்றாது. உள்ள பாவம் உன்னை வேசிதான் ஆவி அலக்கழிச்சா, உனக்குள்ளே பொறாமல், உனக்குள்ளே மற்றவங்க ஆசீர்வாதமாக்கிறத பார்த்தா வயிறு எரியுதுன்னா, நீ எந்த ட்ரிப்பு போனாலும் அந்த எரிச்சல் இன்னும் அங்கேயும் போயிட்டு எரிஞ்சிருந்தான். இப்போ என்ன பண்ணின்னு அவன் தெரியலையே, இன்னும் மெடல் மேலே மெடல் ஏற்கனவே அவன் வாங்கின 1 மெடலுக்கே எனக்கு வாந்தி பேதி வந்துனுக்குது. இன்னும் 2 மெடல் வாங்கிட்டாலும் எங்கே போவேன் தெரியலையே. ஒரு வீடு வாங்கிறதுக்கு எனக்கு பட்டுன்னு வச்சுனுக்குது. இப்போ இன்னொரு லேண்ட் வாங்க போகிறான்னு கேள்வி போகிறேன்னு. ஊட்டியிலே நீ இதை தான் யோசிச்சேன். இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகிறத பற்றி நான் தப்பு சொல்லலை, அது இந்த மாதிரி ரெஸ்ட் தராது. இயேசு கிறிஸ்துவின் பாதம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்னிடத்தில். எதுக்கு தான் நான் போகிறோம்? எதுக்கு நைட்டு தூங்க போகிறோம்? வாயை மூடின்னு கண்ணை மூடின்னு தூங்கணும். கண்ணை தந்துன்னு சும்மா லடான்னு பேசினே. சிலர் பார்த்தீங்களா, பக்கத்தில் பார்த்தா நம்மளை தூங்க விடாது. நீங்கள் எப்படி தூங்க போகிறது இல்லையா? நான் தூங்க தான் போகிறது இல்லைன்னு உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுகிறேன்லாம் நான் சொல்ல. ஷட் அப் யுவர் மவுத். பேசினேன் கஜாமையா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. வசனம் தியானிச்சுன்னு லடான்னு பேசி கேளுங்க. ட்ரிப்பு போகிறது நல்லது, அது பாடிக்கு. அது உள்ளே இருக்கிற ஆத்மா எப்போ தான் இல்லைப்பார். இயேசுக்கிட்ட போய், இயேசுவை கேரக்டரே சரியில்லைப்பா. நம்மளுடைய ரெஸ்ட்லெஸ்ஸை கெடுப்பது யார் தெரியுங்களா? நல்லா உங்களுக்கு தெரியும். 17 வித போராட்டம். இதில் எது உன்னை டீலிங் பண்ணாலும் உன் இளைப்பாறுதல் ஸ்பாயில் ஆகும். வச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாரம், பில்லி சூன்யம், பகை, விரோதம், வைராகியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, கலியாய். அர்ஜென்ட்டாக இதை சொல்லுறது அல்ல, மனப்பாடமாக இதை சொல்லுறது. இதில் எது உன்னை டீல் பண்ணுகிறது, எது உன்னை மேற்கொள்ளுகிறது? சில மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் வயிறு எறிஞ்சினே இருப்பான். ஆனால் தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தால் மகிழ்ச்சி அடைவான். தன்னுடைய மகிழ்ச்சியில் எல்லாரும் சேரணும்னு நினைப்பான். மற்றவங்களுடைய மகிழ்ச்சியில் அப்படியே அவுட் ஆயிடுவான். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் நான் தனி ஜபத்தில் என்ன பண்ணுறேன்? ஆண்டவரே உங்ககிட்ட வந்துட்டேன், எனக்கு தேவை
உங்கள் இளைப்பாறுதல். நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு. யோவான் 14:27 வாசிங்க. யோவான் 14:27. யோவான் 14:27. 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகத்திலேயே எந்த மனுஷனாவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஏன் சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போகிறோம் பாருங்க. நீங்கள் யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? ஏன் பீஸ் ஆஃப் மைண்டை உங்கள் மேலே வைக்கிறேன். கேட்குறீங்களா? என்ன மாதிரி வேர்ட் தெரியுமா? உலகத்திலேயே சொன்னவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்கம்மா. சிலுவையில் அச்சினுக்கிறாங்க. 53 ஏசாயாவிலும் பாருங்க, லூக்கா, மத்தியு, மார்க்கு, யோவானை பாருங்க, சிலுவையில் அச்சிருக்கிறாங்க. அவ்வளோ காமாக இருக்கிற, அவ்வளோ சமாதானமாக இருக்கிற, வாய் திறக்காத ஒரு ஆட்டு மாதிரி காட்டுக்குட்டியாக இருக்கிறார். அப்படியே ரொம்ப நேரம் மௌனம், 6 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு மௌனமாக இருந்திருப்பார். டக்குன்னு வாயை திறக்கிறார். பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை. எப்படிப்பா இந்த அளவுக்கு ஒரு ஃபீஸு? அச்சவனா மன்னியம்மா. நம்மளா இருந்தால், நான் மௌனமாக இருந்தாலும் நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்னதாலும் நான் மௌனம் ஆகிட்டேன். ஆனால் நீங்கள் அடிக்கிற அடி அவன் தர்ம தான் கொடுக்கணும். சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்லியிருந்தால நான் மன்னிச்சிட்றேன் ஆண்டவரே அவங்கள. ஆனால் நீங்கள் மன்னிக்கூடாது, நான் மன்னிச்சிட்றேன். 2 கண்ணு கீழே விழுவணும், அப்படி பண்ணிடுங்க. சொல்லுங்கம்மா. ஏம்மா தேவ பிள்ளைகளே, இதே நான் சொல்லுவேன்னா எல்லாம் கை தூக்கிடுவீங்க. நீங்கள் என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியும். என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற ஆளுங்க. பிதாவே இவரை மன்னியும், தான் சொல்வது இல்லது என்பதை அறியாது சொல்லி வைக்க. என்ன ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உலகத்திலேயே ஒரு சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால தான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே கேளுங்க. இந்த அதாவது பகலுக்கு பகல் என்ன சொல்லுது? பகல் என்ன சொல்லுது? இந்த நாள் கஷ்டம் போதும், இந்த நாள் கஷ்டம் போதும், நாளை தினம் கஷ்டத்தை சுமக்காது. சொல்லுங்க, இந்த நாள் கஷ்டம் போதும், நாளை தினம் கஷ்டம் சுமக்காது. நாளை தினம் பார்த்துக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, நாளை தினத்தை பார்த்துக்கலாம். இன்றைக்கு பக்தியாய் வாழ்வோமாக. ஆமென். ஃபியூச்சர்னு கத்தரை விட்டுற போகிறீங்க. மத்திய 6:33-34. இன்னும் ஒரு 2 வசனம் சொல்லி நான் முடிச்சிட்றேன். மத்திய 6:33-34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் பைபிள் என்ன சொல்லுதோ அதை கேளுங்கம்மா. நாளைக்காக கவலைப்படாதீங்க. பாத்தியா, நாளை தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படும், தேவனுடையதுக்காக கவலைப்படாது. தன்னுடையது என்று ஒருத்தன் வாழ்ந்தானா நாளை தினத்துக்கு கவலைப்படுவான். தேவனுடையது என்று சொல்லுகிறான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவான், இவைகள் எல்லாம் கூடிய குத்துருவார். அவர் எக்ஸ்ட்ராவே குத்துருவார். இன்னைக்கு தேவ பக்தியோடு கூட உன்னுடைய பாடத்தை படி. நாளைக்கு 2 மடங்கு மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுவேன். நாளைக்கு எக்ஸாம். இன்னைக்கு கத்தர் இல்லைனாலும் பரவாயில்ல, எக்ஸாமில் டக்குன்னு ஒரு காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணிடுவேன்? சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுவேன்? நாளை தினம் சொல்லிட்டு ஒரு மூடன் வாழ்ந்தான். அவனை பார்த்துட்டு இன்னொன்று பார்த்துட்டு கூட்டத்தை முடிப்போம். வாசிப்போம். லூக்கா 12 15-21 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 12 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. லூக்கா. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து கரெக்டாக படிப்பா தம்பி. நிறுத்தி. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும்
இவங்கெல்லாம் யாரு? நாளைக்குக்காக வாழ்கிறவங்க. இன்னைக்கு வந்துச்சு 1000 ரூபாய் போதாது, நாளைக்கு 10,000 ரூபாய் வேணும் எனக்கு, 10,000. ஒரு சிஸ்டர் அப்படி தான் சொல்கிறேன், எனக்கு வெரி பிரதர், எனக்கு வெரி பிரதர், எப்படியாச்சும் நான் வந்து 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க கேட்டேன், 1.5 லட்சம். என்ன வாழ்க்கை! ஓ நல்லுறாங்க, ஜபம் பண்ணுங்க பிரதர், ஜபம் பண்ணுங்க. என்ன அது சமாதானமே இல்லை பிரதர், என்னை விட்டா நான் சூசைட் பண்ணிப்பேன். நான் சொன்னேன், நான் எவ்வளோத்தம்மா சம்பாதிக்கிறேன், 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நீ லேடி 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, நான் ஒரு ஆம்பளை 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், சமாதானமாக்குறேன். 1,000 சம்பாதித்தோம் இல்லாமல் பேசும் போதே மூஞ்செல்லாம் பேய் மாதிரி பண்ணின்னு 2,000 ரூபாய் அப்படியே ஒதுரெல்லாம் ஆம்பளை மாதிரி பண்ணிச்சு. 2,000 ரூபாய் எப்படியாச்சும் நான் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். 1.5 லட்சம் போதாதுன்னு அதுக்கு 2 லட்சம் வேணுமா? நான் வர்ற நாளில் நான் 5 லட்சம் சம்பாதிச்சிருவேன் பிரதர். 2002 சொல்லிச்சாது, 2001, 2002லாம் நான் 3 லட்சம் 5 லட்சம். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஜபம் பண்ணுங்க, எனக்கு யாரோ சொல்கிறாங்க ஏதோ பில்லி சுனியை வச்சிட்டாங்கன்னு. பில்லி சுனியெல்லாம் இல்லை, இப்படி ரெஸ்ட் இல்லாமல் இப்படி வெறியாக இருக்கிறியே, நாளைய தினத்துக்கு இப்படி இருக்கிறியே. சரி, இங்கேயே உனக்கு சமாதானம் இல்லை, செத்து போனால் எங்கே போகிற சொல்லு. உன் ஜீவனுக்கு என்ன செய்தாய்? உன் ஜீவன் இளைப்பாறுதா? கிறிஸ்துக்கள் என் ஜீவன் இளைப்பாருகிற. நாளைக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஆச்சு, உனக்கு கை கால் போயிடுச்சுன்னா அது அப்படி தான் சொல்லுது, கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயின்குது, காலெல்லாம் நான் சொன்ன ஸ்ட்ரோக் ஆயிடும்னு. நான் தேவனுடைய மனிதன், சொல்கிறது கேளுங்க, இந்த வேலையை குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு டாக்டர் எவ்வளோ நேரம் செய்யணும்னு சொன்னார். டாக்டர் எனக்கு வந்து 6 ஹவர் தான் செய்யணுன்னாரு. நான் சொல்கிறேன் 5 ஹவர் செய், நல்லா ரெஸ்ட். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிடாது, அதுவும் பரலவும் போக மாட்டேன். பிரதர் என்ன பிரதர் பண்ணுறது, என்னால் வேலைலாம் செய்யாமல் இருக்க முடியாது. அவ்வளோதான். இப்படி சித்திரவாதையில் இங்கே வலிக்குதான், இங்கே வலிக்குதான், இடுப்பு ரொம்ப உருன்னு வலிக்குது, வெறித்தானோ. நீ கண் விழித்து நீ சேர்த்ததெல்லாம் டாக்டர் கொடுக்க தான் போகிறேன். நாள் வேணா எழுதிக்கொண்டேன், நான் ஃபுல் பணமும் டாக்டருக்கு தான் போகும். இப்பயே டேப்லெட் தானே, இப்பயே 3,000 ரூபாய் கேட்டுக்கிறேன், 5,000 ரூபாய் கேட்டுக்கிறேன். தேப்பிள்ளைகளே, நான் சொல்லுகிற சத்தியத்தை கேளுங்கள். இப்படிலாம் உலகத்துக்கு வெறியா இருக்காதீங்க. வாசிக்க கேட்போன்னா வாசிங்க. நோக்கி எச்சரிக்கை என்று கர்த்தர் வார்ன் பண்ணுகிறார். ஏனெனில் எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ இருந்தாலும் சரி, நீ டாடா பிர்லாவா இருந்தாலும் சரி, அம்பானியாவா இருந்தாலும் சரி, அது உனக்கு ஜீவன் இல்லை. சொல்லுங்க, ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாததுக்கு ஏன் அப்படி நீ உயிரை குத்து என்னத்துக்கு அப்படி பண்ற? ஒருத்தன் ஐஸ்வர்யவான், பேரே ஐஸ்வர்யவான், செத்து பாதாளத்தில் போயிட்டு தண்ணிக்கு பிச்சை கட்டுங்கிறான். இங்கே சேர்த்ததுக்கு அங்கே உனக்கு பிஸ்லரி வாட்டர் கூட கிடைக்கலையே. பைபிளை கற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, ஞானம் அடையுங்கள். எல்லாம் கேட்டு 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 அறிவை தொலைச்சிடாதீங்க. யார் ஞானவான்? கிறிஸ்துவின் வார்த்தையில் இளைப்பாறுகிறவன். கிறிஸ்துவின் பாதம் உங்களை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருது பாருங்க. காலையில் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நிற்கிறீங்க. இதுலேயும் அதிக ஞானவான் யார் தெரியுமா? இதெல்லாம் போயிட்டு வீட்டில் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுகிறவன். இதெல்லாம் ஞானிகளின் வார்த்தைகள். அம்மா, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் இதெல்லாம். உனக்கு ரெஸ்ட் தேவை. என்ன ரெஸ்ட்? இயேசுவால் கிடைக்கிற விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை இருக்குதா உனக்கு? நான் ஒரே ஒரு விடுதலை ஹைலைட் பண்ணுவேன். ஒருவன் அக்கிரமம் சரியாய் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவன் சுகமா இருப்பான். அவனுக்கு பலவீனம் வந்தாலும் கர்த்தர் எழுப்பி விடுவார். ஆமென். ஏதோ ஒரு பாவம் உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணினுச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், அதை போல லாஸ் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை போல ஒரு நஷ்டம் எதுவுமே இல்லை. இந்த 17 ஏதாவது ஒன்றில் கூட நீ அலக்களிக்கப்பட்டு இருப்பாய் என்றால், கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவின் சமூகத்தினாலே உனக்கு லாபம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் பேசினார், ஆனால் நீயோ அதை கேளாமல் போன, பிராக்டிஸ் பண்ணாமல் போன. கிருபை எதுக்கு தெரியுமா? கேட்ட சத்தியத்தில் நடப்பதுக்கு தான் கிருபை. காலையில் ஏன் தம்ம நான் எழுந்திரிச்சு ஆசையை கிருபை கேட்குறேன், தெரியப்படுத்துகிற சத்தியத்தில் நடக்கணும் ஆண்டவரே. அப்புறமா அழுதுனுப்ப கண்ணீர், மீன் கண்ணீர் விட்டுனுப்ப. இங்கே கேளு வசனத்தை. அப்புறமா என்ன இப்படி பண்ணிட்டேன்னா, செய்வதற்கு கற்றுக்கொண்டு செய்வதுக்கு தான் கிருபை. இங்கே கேட்டுட்டு இங்கேயே மறப்பதுக்கு அல்ல. சில பேர்லாம் இங்கேயே சாத்தான் எத்துறான் வசனத்தை.
லாபம் இல்லை. எவ்வளோ வசனம் கேட்டீங்கன்னு விசுவாசி அப்படியே தாங்குது, அப்படியே தாங்குது. மைண்டில் தாங்குது, கஞ்ச பிஸ்னாரியாக தாங்குது. உலகத்தில் ஆஸ்தி சேர்க்கணும், பணம்னா ஆழ்ந்து விசுவாசி. என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது அவருடைய நீதியும் தேடணும். இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்ட 2 மடங்கு. அவன் ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் ஓடுறான் பாரு. நல்லா சில பேர் சொல்லுவேன், இந்த பாஸ்டிங் பீரியட்லாம் வரலையே, ஓடி என்னப்பா சம்பாதிச்சாங்க, என்ன சம்பாதிச்சாங்க? ஜேம்ஸை கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஜேம்ஸ் சொல்லுவார், இந்த மாதிரி கஷ்டம் ஆகிட்டுக்குது அவங்களுக்கு, இவங்களுக்கு கஷ்டம், ஓடுறாங்கல்ல இயேசு விட்டு ஓடுன்னு. ஏன்பா நம்ம அவங்கள விட கீழ் லெவல்லேருந்து இன்றைக்கி பார்ப்போம் 2 மடங்கு சேலரி வாங்குறோமே, 2 மடங்கு கொடுக்குறோம் கர்த்தருக்கு. சில விசுவாசிலாம் 4 வருஷமாக அதே தான் கொடுத்துருங்க. 800 ரூபாய் 1000 ரூபாய், 800 ரூபாய் 1000 ரூபாய், 10,000 ரூபாய் தான் உனக்கு சம்பளமா? கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? ஏன் தம்மா என்ன போல் ஆளுங்க ஆசீர்வாதமாக்குறாங்க? அவங்க கொடுத்தால் கொடுப்பார்கள். கொடுங்கள் அப்பொழுது. சில பேர்லாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். கொடுத்தே அவன் சிறையில் போயிடுவான். கொடுக்க தெரியாது சிலருக்கெல்லாம். பணம்னா அவன் சேர்க்கணும். எனக்கெல்லாம் நினைச்ச நேரத்தில் என்னுடைய பணம் கிடைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன்? என்னுடைய பிரயாசத்தினுடைய பலனை இயேசுக்கிட்ட போய் இளைப்பார். இயேசுக்கிட்ட போகிறேன், ஆண்டவரே சூப்பராக இருக்கிற ஆண்டவரே, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. அவரை புகழ்கிறேன். நான் விடுதலையாக இருக்கிறேன், யாருமே எதுவும் கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை. இந்த கசப்பெல்லாம் இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறேன், நான் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் இருக்கிறேன், உருன்னு இருக்கிறேன் ஆண்டவர், இந்த ஸ்பிரிட்டல்லேருந்து என்னை விடுவியும். அசுத்த ஆவிக்கு தெரியாமல் கூட இடம் இல்லை. நைட்டு தூங்கினே இருந்தேன், திடீர்னு ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாதிரி ஏஞ்சி பார்த்தா காக்ரோச் அதோடைய முள்ளு காலில் அப்படியே நடக்குது. ஏஞ்சி என் தூக்கத்தை கிடைக்கிற பட்டாக்குன்னு ஒரு அடி, போ குப்பையில்ன்னு தூக்கி போச்சு. அதே தான் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு ரெஸ்ட் இருக்கும்போது ஏதோ சல்லுன்னு ஏதோ ஹேண்டில் பண்ணலன்னா உனக்கு தான் டேஞ்சர். ஒரு ஊழியக்காரர் சொன்ன காரியத்தை சொல்கிறேங்க. மோசே கையில் ஒரு ராடு இருந்துச்சு, ஒரு ஸ்டிக் இருந்து. உன் கையில் என்ன இருக்குது மோசே? அவர் சொல்கிறார், என் கையில் ஒரு கோல் இருக்குது, கீழே போடு. தூக்கு போட்டால் சல்லுன்னு பாம்பாயிடுச்சு. மோசே அதுக்கு விலகி ஓடினான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே அதுக்கு டைம் இல்லை, கவனமாக கேளுங்க. மோசையை பார்த்து சொல்கிறார், அதை கையில் பிடிப்பான்றார். பிடிச்சா நம்ம மறுபடியும் ஸ்டிக் ஆகுது. கேளுங்க, மோசையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டார்னா அது அந்த ஸ்டிக்கில் தான் செங்கடலில் முன்னால் நீட்டு உன் கையில் இருக்கிற கோலை நீட்டினார், 2ஆக வளர்ந்துச்சு. அந்த ஸ்டிக்கை கீழே போட்டார், பாம்பாயிடுது. ஸ்டிக்கை பிடிச்சாரு, கோலாயிடுச்சு. கீழே போட்டார், பாம்பானோ மோசையே ஓடுறார். ஏன்னா அது கச்சிச்சுன்னா இவரே செத்துருவார். தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். லைஃப்பை சரியாக ஹேண்டில் பண்ணல, ஸ்டிக் ஆகிற நாம் அடிக்கடி பாம்பாக மாறிடும். பாம்பு எங்கேயும் இல்லை, ஸ்டிக்குள்ளே தாங்க இது பாம்பு. நம்ம தான் கையில் பிடிக்கணும். கையில் பிடிச்சா அது கோல். இதை சரியாக பிடிக்கல, கேளு, இதை சரியாக பிடிக்கல, கண்மாலையை வச்சு இதில் அஷ்டார், பாம்பு கச்சிச்சு. காணான் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். சொன்னாரா இல்லையா? சரியாக ஹேண்டில் பண்ணல, சரியாக இந்த பாடி ஹேண்டில் பண்ணல. என்னத்தான் இருந்தாலும் இது கீழே விழுவும் போது, நீ பாவத்தில் விழுவும் போது சர்ப்பம் தெரியும் உனக்குள்ளே. ஒரு நிமிஷத்தில் நீ சாத்தான் ஆவ. பிடிக்க கற்றுக்கோ. வசனத்தில் உன்னை பிடி, வசனத்தில் உன் வாயை பிடி, உன் கண்ணை பிடி, உன் உணர்ச்சியை பிடி. கீழே போட்ட புஷ்குனா நீயே ஓட வேண்டியதாகும். நீயே உன் சுபாவத்தை பார்த்து நீயே ஆண்டரை விட்டு விலகி ஓடுறப்பார். புடி, வசனம் கேட்டால் புடி. அது ஸ்டிக்காக இருந்தால் சமுதிரத்தை திறக்கும். அது கத்தர் அடிக்கிற ஸ்டிக் ஆயிடுச்சுன்னா கானானியை இழக்கும். அது ஸ்டிக்காக இருந்தால் சமுதிரத்தை திறக்கும். அது பாம்போடைய அந்த தன்மையை காட்டிட்டு கத்தரை அடிச்சுட்டா அது காணான போகாதபடி செய்து விடும். தே பிள்ளைகளே, இந்த நாளில் ஹேண்டில் யுவர் லைஃப் வித் காட் வேர்ட்ஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ. பணம்னு ஓடிடாத. வாசி, என்னத்தான் அவனுக்கு நிறைய பணம் இருந்தாலும் சொன்னது இயேசு, நம்முடைய தெய்வம். நல்லதாங்க தான் பிஸ்னஸ். அதுக்கு அவன் என்ன பண்ணோம்? கத்தருக்கு சோத்துறோன்னு கத்தர் சமூகம் வரணும். இன்னும் பிஸ்னஸ் மேலே போடுறான்.
நல்லா விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. இடம் தான் இல்லை. போதும், விடு அந்த வேலையை. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து, என் பர்ஸு முன்ன போல படத்தில் நிறைய ஏடிஎம் கார்டு வச்சுங்கிறேன். ஆமாம், பர்மா பேங்க்கில் இருக்குது, ஐசிஐ பேங்க்கில் இருக்குது. திறந்தா சும்மா காட்டும், அப்படியே எல்லா பேங்க்லையும் அக்கௌண்ட் இருக்குதுப்பா சாருக்கு. பின்னால் விட்டா பாக்கெட் கிழியுது பிரதர். ஏன் தேவையாது உனக்கு? பின்னால் போட்டால் பின்னால் இருக்கிற பேண்ட்டு கீழே இறங்கிடுது பிரதர், ஜெட்டி தருது பிரதர். யார் அவனை அப்படி போட்டு சொன்னான்? ஏன் அப்படி போடுற? ஏன் இப்படி சுமந்து நிற்கிற? நன்றாக விளைந்ததில்ல போதும். அவன் நம்மளாம் பர்சம் இல்லாத வாழ்ந்துங்கிறேன் பாரு மதே பிள்ளைகள். கத்தர் சோத்துறோம். சிலர் இப்படி திறக்கும் போது கூட இப்படி திறப்பாங்க. 10 பேர் பார்க்கணும். அதெல்லாம் இருக்குதும்மா இந்த உலகத்தில், அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கம்மா. பா ஐசிஐசியா? இல்லை எஸ் பேங்க்கில் இருக்குது. எஸ் பேங்க். ஆமாம். அப்புறம் எங்கே இருக்குது? ஹெச்டிஎஃப்சி தெரியுமா? ஆமாம். அப்போ மல்டி மில்லியனர் பேங்க் தெரியுமா? தெரியாது. அப்படின்னா அதில் கூட எனக்கு இருக்குது. எல்லாம் ரிசர்வ் பேங்க்லலாம் வச்சுக்கிறேன் பதர். அப்படியே சரிங்க. ஐயோ எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க பதர், பாருங்க பதர், மோந்திரம் பாருங்க பதர். நல்லா மிளைந்தது. ஒன்று செய்வேன். இன்னும் கொஞ்சம் பேண்ட்டை வந்து பர்ஸு பெருசாக வைக்கிற மாதிரி ஜோபி தைப்பேன். எல்லாம் விட்டால் பர்ஸ் அவ்வளோ பெருசு வாங்கி கொள்ளுவேன். வாசிங்க. பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவுக்கு சொல்லிங்கிறான். ஆத்மா எங்கய்யா காசு பார்க்க போகுது? ஆத்மாவே இன்னர் மேன் உனக்காக ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சிருக்கிறேன். இலைப்பாரி. அப்போ கூட என்னன்றான்? சோறு சாப்பிட்டு தண்ணி ஆச்சு நல்லா குத்தும் கும்மாலுமா பப்பு ஜீவியம் செய். பப்பு ஜீவியம் கீழே வாசிங்க. பூரிப்பார். பார்த்தியா? புசித்து குடித்து பூரிப்பார். முட்டாள் மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து. இந்த ராத்திரியை பத்தி கர்த்தர் பேசினால் அவன் நாளை தினத்தை பத்தி பேசுகிறான். நாளைக்காக பணத்தை சேர்க்கிறான், நாளைக்காக சொத்து சேர்க்கிறான், நாளைக்காக தங்கத்தை சேர்க்கிறான். அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு வாசல் திறப்பார். திறந்தா அனுபவி. ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு ஓடாத. எங்களுக்கெல்லாம் பாரு, இன்றைக்கு கர்த்தரோடு வாழ்கிற, இன்றைக்கு வேலை கிடைக்குது, இன்றைக்கி சேலரி கிடைக்குது, இன்றைக்கு சடனாக நாங்கள் தீர்மானம். நாங்களாம் ஏதாவது வாங்கினா சடனாக வாங்கிடுறோம். இது வாங்கிடலாமா? எவ்வளோன்றாங்க? 40,000 வாங்கப்பா. பாப்பா வாங்கப்பா. கர்த்தர் அப்படி எங்களை வச்சுக்கிறேன். சொல்லுப்பா, நாளைக்கு வாங்கலான்றோமா? நாளைக்கு வாங்க. சடன். நான்லாம் வாங்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா சடன். திடீர்னு பார்த்தா ஏதோ ஊரில் இருப்போம். சடன் போகலாமா? வாங்கலாம். திடீர்னு பார்த்தோம், என்னப்பா 2 கோல்டு வாங்கலாம்ப்பா. வாங்கலாம். எவ்வளோப்பா? 2. 1,20,000 டக்குன்னு பார்த்தா பாக்கெட்டில் போட்டு வந்துருப்போம். சொல்லுப்பா, நாளைய தினம் பிளான் போட்டோமா? இன்றைக்கே சொன்னோமா? அப்புறம் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா? ஆமாவா, சரி. அந்த தங்கம் வாங்கிடலாமா? டக்குன்னு தங்க ஆசைலாம் இல்லை, தங்கம் வாங்கிடலாமா? சும்மா என்னத்துக்கு இந்த காசை வச்சு தங்கம் வச்சு 2 வளையல் போட்டு வச்சுப்போம் கையில். நல்ல மோட்டோவாக போட்டோமோ. போடலாண்ணா, வாங்கண்ணா. டக்குன்னு போடணும், டக்குன்னு 2 பேரும் வாங்கணும், டக்குன்னு பேக்கெட்டில் போட்டுன்னு டக்குன்னு வந்து நிற்கிறோம். நான் சொன்னேன், இதுக்கு ஏதாவது பிளான் போட்டோன்னா? அஞ்சவே இல்லைண்ணா. ஆனால் இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளான் போடணுன்னா தங்கம் கூட எப்படி போட்டேன்? நான் போனேன், நீ தான் எனக்கு கரெக்டு. வா, எது வாங்கலாம்? நான் பாருங்க, இது அவர் சொல்கிறார் 4 பார்த்து வாங்க. 4லாம் பார்க்க வேணாம், ஒன்று எப்படியோ ஒன்று தான் வாங்க போகிறேன், இது குத்துரு அப்படின்னு. நான் அப்பயும் அவர் என்னத்தம்மா சொன்னார்? கோல்டுக்காரு, ஏன் திருப்திக்கு பாருப்பா. என்னப்பா அப்படி கவுக்கூடாதுப்பா. என்ன பயம் குத்தின்னுக்கிறேன்? வந்த 1,20,000 வழியல் கூடுன்ற உன்னமா ஆளை பார்க்கல. பார்த்து வாங்க. என்ன அவ்வளோ அர்ஜென்ட்? உட்காரு ஃபர்ஸ்ட். சாருக்கு ஒரு சாயா கொடு, ஃபேனா போடு. அவனே பேச்சர் ஆகிட்டான். நான் எங்கே தான் வந்தார்? யாரை பிடிச்சின்னு இவர்? நம்ம அண்ணன் அப்படி தான் அவர். இல்லைப்பா இப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு பார்த்த அழகை விட தெரில அப்படின்னு நான் சொன்னேன். இது 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 சார் வேணான்ட்டேன். எனக்கு அது பிடிச்சிக்குது சார், கொஞ்சம் சார். சூப்பர்ப்பா, சரிண்ணார்.
நீ என்ன சொன்னா என்ன காட்டினாலும் என் கண்ணுக்கு ஒன்று பட்டுச்சு, அவ்வளோதான். சிலலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு 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 1000 ரூபாய் சாரி வாங்கினாலும் அவனுக்கு அவ்வளோ. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொன்று சொல்கிறேங்கண்ணா, பக்கத்து கண்ணில் ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தேவ சமூகம் இல்லை, தக்கு புக்குன்னு முடிய மாட்டேங்குது. இது நாளைக்கு போய் வந்து வாங்க சிலந்து என்ன நாளைக்கு வாங்கலான்து, நாளைக்கும் போச்சு சொல்லிட்டு சாரி தேடுறேன் ஒரு மாதமாக தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குதுப்பா. லாஸ்ட்டில் ஒன்று கட்டிட்டு அதையும் போட்டுன்னு அதே வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கேன். எப்படி இருக்குதுப்பா? திருப்தி இல்லாத ஜென்மங்கள் பாருங்க. திருப்தி இல்லை ஒரு ஜென்மத்துக்கு. அது என்னந்து? தேவன் அதை நோக்கி மதிக்கேடனே ஃபூலிஷ் முட்டாள், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே சேர்க்கிறவனுக்கு நாளைய தினம் தனக்காக கவலைப்படும். மத்திய 6:34 வாசிங்க சீக்கிரம். நாளைய தினம் தனக்கானவைக்காய் கவலைப்படும். கரெக்டா? தனக்காக பொக்கிஷத்தை சேர்க்கிறாரு. நாளைய தினம் யோசிக்கிறோம். கடைசியாக முடிப்பதற்கு பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுறவனுக்கு பலன் என்ன? கேளுங்க, ரொம்ப பயங்கரமா வேலை செய்றீங்க, என்ன பலன்? 2 மடங்கு சேர்க்க முடியலையே. ஆண்டருக்குள்ள இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே. நான் பார்க்குறேன் இன்னைக்கு தம்புடு தேவனுடைய சமூகத்தில் சண்டையெல்லாம் இங்கே தாங்குது. நீங்கள் தினமும் ஓடுறவங்கள விட அது நல்லா தாங்குது. தேவனுக்குள்ளே இளைப்பாருது. ஓய்யோ நம்மளை தான் திட்டுறாரு, உன்னை தான் திட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு தான் எத்துக்கோ செய்தி. அல்லேலூயா. ஓடி லாஸ்ட்டில் ஆடி அடங்கி பரலோகம் போகாமல் போயிட போகிறீங்க. இங்கே பாருங்க, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? அதாவது இந்த வசனத்தில் இன்னொரு அடிஷ்னலா ஒரு வார்த்தை சொல்லணும். மனுஷன் பாடுபடும்படி தேவன் அவனுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அப்படி அல்ல, மனுஷன் பாடுபட்டு சம்பாதிக்கும்படி அவர்களுக்கு நியமித்த தொல்லையை பாடுபட்டுன்னா உழைப்பதா டெய்லியா உழைக்கிறோம். வாட்ச்மேன் டியூட்டி ஒருத்தர் செஞ்சுங்க உட்காந்துங்கிறாரு. என்னங்கண்ணா எப்படின்னா இருக்கிறீங்க? என்னப்பா பண்ணது? 12 ஹவர் டியூட்டிப்பா. ஏன்னா கஷ்டப்பட்டால் தானே குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்றார். மனுஷன் பாடுபட்டு உழைக்கும்படி உலகத்தையும் உள்ளத்துல வைத்துக்கிறார்னா என்ன அர்த்தம்? உலக கவலை, அவனை போல வாழணும், இவனை போல வாழணும், லக்ஸரியாக வாழணும். 90% உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னா மற்றவங்கள போல் லக்ஸரியாக வாழணுன்னு தான் வாழ்கிறாங்க. அவங்க வீட்டில் பச்சிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும். அவங்க வீட்டில் அவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்க, நம்மளும் பணம் வைக்கணும். அவங்க பாரு பட்டு சாரி காட்டுறாங்க. கிறிஸ்மஸ்க்கு என்ன வாங்க போதோ தெரியலையே என் எதிரி. அது இந்தாங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அது 4 போட்டால் நான் 8 போடணும், அது 8 போட்டால் நான் ஃபுல்லாக போடணும், ஃபுல்லாக கோல்டியாக மாட்டின்னு வரணும். அப்படி பண்ணுங்க. அதுதான் நம்ம இப்படிலாம் வாழ்கிறாங்கம்மா மக்கள், இப்படிலாம் வாழ்கிறாங்க. நம்ம எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்று வாழ்கிறார்கள். ஆனால் பக்தியை பார்க்கறதுல பாருங்க, உலகமும் அவங்களுக்குள்ள வச்சுக்கிறார். உலக கவலை, உலக அனுபவிக்கணும், உலக சிந்தை. நிறைய பேர் ஆவிக்குரியவங்க இல்லாதவங்களாம் உலகத்து மேல் தான் கவலை. 4 காசை சேர்த்து வைக்கணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், பெரிய ஆளாகணும், லக்ஸரி ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுதான் தெரில. கீழே வாசிங்க. மனுஷனுக்கு தேவன் செய்ய போறது தெரியல, நிச்சயத்தை பத்தி. ஆனா இங்க பிரசங்கி எங்க கன்க்ளூஷன் பண்ற? 12 வாசிங்க. மகிழ்ச்சியா இருப்பதும்
உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பாத்தியா, நன்மை செய்கிறது அல்லாமல் வேற நன்மை மனுஷனுக்கு நன்மை செய்ய. ஏன்னா நன்மை செய்கிறவன் ஜீவனை அடைவான். ஆமென். மகிழ்ச்சியா இருக்கணுமா லைஃப்ல? என்னமா மகிழ்ச்சியாகணும்? நன்மை செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சியாகணும், நன்மை செய்யணும். எப்படி மகிழ்ச்சியாகணும்? உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால், சங்கீதம் 119:92, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தா என் துக்கத்திலே நான் நம்மளை நினைச்ச துக்கப்பட்டுறோம். சம்பாதிக்கலையே, படிக்கலையே, எங்கள் குடும்பம் அந்த குடும்பம் போல் லக்ஸரியாக இல்லையே, இந்த பெங்களூர் பட்டணத்தில் அவங்களுக்கு இவ்வளோ பர்ஸில் பணங்குது, எங்களுக்கு இல்லையே. மற்றவர்களை நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்பட்டு விடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போய்விடும். இந்த பெரிய தேவ மனிதன் ஆசாபு அவர் என்ன பண்ணுறார்? என் கால் சற்றே சருகிற்று. ஏன்னா துன்மார்க்கனை நோக்கி பார்க்கையில் அவ்வளோ நல்லாக்குறானே, அவ்வளோ நல்லாக்குறான். என்னத்தில் நல்லாக்குறான்? எதை பார்க்குறோம்? மற்றவங்கள பார்த்து ஏன் நம்ம நொந்து போகிறோம்? அவனுடைய செல்வம், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய பட்டம், படிப்பு, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கலகலன்னுக்கிறான். விருந்து செஞ்சு ஓ ஹான்றான். என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட அவங்கள போல படிப்பு இல்லையே, என்கிட்ட அந்த மாதிரி நிலம் இல்லையே, எனக்கு அந்த மாதிரி அழகு இல்லையே. அழகாக்குறவன் என்ன, எனக்கு அந்த மாதிரி அழகு இல்லை, அந்த பொண்ணு மாதிரி எனக்கு அழகு இல்லை, அந்த பையன் மாதிரி எனக்கு ஆன்சம் இல்லை, அவங்கள போல எனக்கு பேச தெரியும், இங்கிலீஷ் இல்லை. கவலைப்படாத. உனக்கு எது இல்லை கவலைப்படணும்? கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லையே, கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள். எப்பொழுது தேவனிடத்தில் நீ கிரீடம் பெறுவாய் தெரியுமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரை கவர் பண்ண கற்றுக்கோ. ஆண்டவரை நீ அவருடைய கண்கள் உன்னை பார்த்து பிரியமே ரூபவதியே, உன் கண்கள் புறா கண்கள், உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்ல வேண்டும். பெரிய செல்வந்தர் நம்மை தூக்கி கொண்டு போகிறார், எடுத்துக்கொண்டு போகிறார். நாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அங்கே போகிற தேசத்தில் ஒரு குறையும் பார்க்க மாட்டோமா? ஒரு குறையும் பார்க்க மாட்டோம், ஒரு கண்ணீரும் பார்க்க மாட்டோம், ஒரு கவலையும் பார்க்க மாட்டோம். அதே போல் இந்த பூமியிலையும் நிறைய பேர் விழுந்து விழுந்து உழைச்சி சம்பாதிக்காத கர்த்தர்கிட்ட இளைப்பாறிட்டு வந்து நாம் 2 மடங்கு சம்பாதிச்சிடும். என்ன பாருங்க, என் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஊழியத்தில் வந்தாங்க. ஒரு 4 பேர் வந்தாங்க. இந்த சென்ட் மார்க்ஸ் கேட்டடரில், அண்ணா இங்கே வண்டி இருக்குட்டேண்ணா. நான் என்னப்பா ஆயிடுச்சு? அப்படி ஒன்றும் இல்லைண்ணா, நாளைக்கு பார்த்துக்கிறேன். பஞ்சர் ஆயிடுச்சா? இங்கே தான் இருக்குது பஞ்சர் கடை, பக்கத்தில் இருக்குது. இதுதானே, காசு இல்லை கையில். அது சொல்ல எனக்கு முடியல. இல்லைக்கிட்டோம், உனக்கு காசு ஏதாவது? இல்லை அப்படி இல்லைண்ணா, காசு நிறைய இருக்குது. நான் வந்து பஸ்ஸில் இன்றைக்கி போகலான்னுக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாற்றம், எத்தனை நாள் சைக்கிளில் போகலாம். அப்படியா? சத்தியமாக காசு இல்லையா? காசெல்லாம் இருக்குதுண்ணா, காசெல்லாம் இருக்குதுண்ணே. உண்மையாக காசு இல்லை. காசு இல்லை என்று சொன்னால் என் இயேசு எனக்கு தரவில்லைன்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படியெல்லாம் நான் போனேன். நடந்தே போய் வீட்டுக்கு சேர்ந்தேன். அந்த அண்ணனோடு கத்தர் பேசினார், உனக்கு கார் கற்றுக்க கொடுக்கணும்னு பேசுகிறார். கார் வந்து நான் கற்றுக்க என்ன பண்ண, எனக்கு பயந்த சுபாவம், ரோட்லலாம் எனக்கு ஓட்ட தெரியாது. நம்ம ஆளுங்களே சில பேர் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் மார்க்கெட் உள்ள ஓட்டிட்டீங்களே அப்படின்னாங்க. என்னப்பா நினச்சினுக்கிற என்ன? ஆமாம், என்னவோ ரொம்ப உங்கள் பார்வையில் ஏதோ ஒரு மாதிரி நினச்சி. என்ன கத்தர் ஆசீர்வதித்தார்ப்பா. இல்லைண்ணா நீங்கள் எதுக்குமே லாக்கி இல்லை, ஏன்பா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லாமையா போயிடுவேன். அதுதான் உங்கள் கண்ணில் அற்பமாக இருக்கிற என்னை அப்படி ஆக்கி விட்டார். ஒரு பிரதர் அப்படியே சொல்லிடுங்கிறார், அண்ணன் கார்லாம் ஓட்டுவார் நான் நினைக்கல அப்படின்னு. சரி வா நீ ஓட்டு. ஐயோ என்னால் பற்றிய தைரியசாலி, நீ கூட ஓட்ட மாட்ட விடு. கத்தர் எனக்கு அதை செய்தார். ஆமென், அல்லேலூயா. கத்தர் நடத்தினார், கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். சென்டரில் வந்து இப்போ வாங்கின கார் கூட கேளுங்க. இப்படி போயினே இருக்கும்போது ஜேம்ஸ் தான் பார்த்துட்டு, அண்ணா அது சூப்பராக இது வாங்கிடுறேன்னாரு. ஏய் ஈக்கோப்பா அது அப்படின்னு. ஆமாண்ணா ஈக்கோ வச்சுக்கோங்கண்ணே, இந்த வெள்ளை கார் நம்ம கொடுத்தோம்ல சர்ச்சு நேரத்தில், ஈக்கோ வாங்குங்க அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லை. ஒரு நாள் வாங்குவேன், அன்றைக்கி என் கையில் பணம் வரும், அன்றைக்கி வாங்குவேன். அதனால் இதுதானே நீங்கள் என்ன பண்ணீங்களே தெரியல, நாங்கள் வந்து பேசுகிறோண்ணா, அவ்வளோதான், மாதம் அதை கொடுக்குறோண்ணா. வேணாம்ப்பா சும்மா உண்மையாண்ணா, நான் உன்னை கேட்டேன் கார் வாங்கினோன்னு, நீங்கள் கேட்கல. ஆனால் நாங்கள் பாருங்க கூட இருக்கிறோம் எப்படி கத்த குதிக்க வைக்கிறார். போனாங்க, பேசினாங்க, ரேட்டை பேசினாங்க, ஜேம்ஸோ ரஞ்சித்தோ பேசினாங்க. ஒன்றே இல்லை, மாதம் 12,000. 12,000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேண்ணா? கத்த தருவார். சரி பார்ப்போம். அதுக்குள்ளேயே பார்த்தா 12,000 ரூபாய்க்கெல்லாம் எங்களுக்கு வேலை கிடைக்குது.
கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் யாரும் பாதிலாம் போட்டு எனக்கு வாங்கி தரதெல்லாம் எனக்கு வேணாம், நானே வாங்கிக்கிறேன்பா அப்படின்னு அவங்க ஆர்வம் காட்டி புஷ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு பண்ணியாங்க. அண்ணன்லாம் அவங்களுடைய பேங்க்கெல்லாம் முன் வந்து கொடுத்தார். அது எழுதுனாங்க. நான் கரெக்டாக மாதம் கட்டிட்டேன். அது கார் இப்போ எனக்கு சொந்தமாயிடுச்சு. அல்லேலூயா. இன்னொரு கார் வாங்குற அளவுக்கு கர்த்தர் எனக்கு பணம் கொடுத்தார். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு கிருபையில் அப்படி செலவழிச்சிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. அந்த நேரம் வரும்போது கர்த்தர் செய்ய. அதான் சொல்கிறேன், கல்லக்கா மிட்டாய் இது பக்கா கல்லக்கா வாங்கப்பா கல்லக்கான்ற மாதிரி கோல்டை போயிட்டு நாங்கள் 2 கோல்டு அவ்வளோ பெருசு தூக்கின்னு வந்துட்டோம். நான் இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரீயாகிறோம், என்ன பண்ணலாம், கர்த்தர் ஃப்ரீயாக வச்சுக்கிறாரு. ஒன் பண்ணலாம், பாட்டு பாடினே போயிட்டு கோல்டு வாங்கிட்டு வந்துடலாமான்னு, மலபார் கோல்டு வாங்கிடலாமா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு போய் வாங்கிட்டு வரலாம். ட்ரெயினை பிடிச்சோம், வாங்கின்னு வந்தோம். அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அதை விற்றுட்டோம். ஏன்னா இப்போ ஐயா அந்த கோல்டு எனக்கு கொடுங்க விற்று காசு பண்ணிட்டோம். அது விற்றவங்களுக்கு கூட 20,000 ரூபாய் கம்மியாக தான் விற்றோம். நம்மால் தான் நமக்கு போட்டோம்மா. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு அந்த மாதிரி உள்ளம்மா நமக்கெல்லாம் கர்த்தர் நல்ல உள்ளம் தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னன்றேன்னா, நாங்கள் சாதாரணமாக கூலி வேலைக்கு போய் வேலை தேடணும். ஆனால் கர்த்தர்கிட்ட இளைப்பாரி பரிசுத்தத்தை ஷார்ப்பண்ண நாளே தினம் முதலாவது தேவராஜ்யத்தையும் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள்? 2 மடங்கு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனை தேடினோம், நாளே தினம் பூமி வாசல் திறக்குது. கமான் வாங்க, நீ இயேசு கிறிஸ்துவோடைய இந்தா எடுத்துக்கோ பொண்ணு, இந்தா எடுத்துக்கோ மண்ணு, இந்தா எடுத்துக்கோ பூமி, இந்தா எடுத்துக்கோ வானத்தை. அல்லேலூயா. அவைகள் எல்லாம் கொடுத்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதையும் நன்மை செய்வதிலையும் கவனமாக இருக்கிறேன். கடைசி இதில் முடியுது, மகிழ்ச்சியாக இருப்பதையும் கர்த்தர்கிட்ட போய் ரெஸ்ட்டை வாங்கிக்கோ. கர்த்தர்கிட்ட போயிட்டு உன்னுடைய அழைப்பை ஷேர் பண்ணிக்கோ. நாளைய தினம் உன்கிட்ட நைட் அண்டு நல்லா பச்சு அவன் ஒரு வேலையில் போய்ட்டு, எனக்கு 25,000 ரூபாய் சேலரி கிடைச்சிச்சு, உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஏசுன்னு. சரி அதோடு நிறுத்தியா, அதில் எல்லாம் இவர் இழுக்கிற 25,000 ரூபாய் கிடைச்சா. சரி ஆண்டவர் எனக்கு கிடைக்கலையா ஆண்டவர். சைலண்டாரு. டக்குன்னு உனக்கு வரும். எவ்வளோ அங்கே 25,000, உனக்கு 45,000 கிடைக்கும். ஹலோ, வேலை கிடைச்சிச்சு, நீ கிடைச்சிச்சு எனக்கும். எவ்வளோ? 45,000. நீ என்னத்தான் பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் நம்மை போல இளைப்பாறவங்களுக்கு, தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேர்றவங்களுக்கு நாளை தினம் 2 மடங்கு ஆசீர்வாதம் காட்டுகிறது. அதுக்கு தான் சொல்கிறேன், கர்த்தரை தேடு, கர்த்தரை கனம் பண்ணு. அப்படியா? அப்போ இன்னைக்கு நம்ம கர்த்தரை தேடினா நாளைக்கு 5,000 ரூபாய்க்கு பதில் 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு அந்த கால்குலேஷனில் வந்தா கிடைக்காது. உன் மண்டையே சரியில்லை, கிடைக்காது. எங்களை போல சிந்தனையில் வர வேண்டும். ஆமென். பரலோகத்துக்கென்று நீங்கள் வாழ வேண்டும். ஆமென். இந்த வானத்தோடைய முடிவு அழிவா இருந்து அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. மனுஷனே, உன் முடிவு எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் வாழ்கிறாயா? நன்மை செய்கிறாயா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கண்ணை ஒரு தரங்க எழுச்சி நில்லுங்களேன். ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன் கூட்டத்தை. கவனமாக கேளுங்க. பிரபலமான ஊர் அறிஞ்ச ஒரு பெரிய ஆள். ஊர் அறிஞ்ச கேளுங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எம்ஜிஆர்னா தெரியுமா? தெரியாது. ரஜினிகாந்த்னா தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி வெளிநாட்டில் ஊரே அறிஞ்ச ஒரு பெரிய ஒரு பிரபலம், ரொம்ப பிஸி. அந்த பிரபலம் என்ன பண்ணிச்சு, டக்குன்னு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துச்சு. நல்லா ஏசி கோச்சில் உட்காந்துட்டு டிக்கெட்டு கலெக்டர் வந்தவொடனே டிக்கெட் கலெக்டர் பார்த்து பயந்துடுறான். அவன், சார் நீங்கள் என்ன சார் இதில் வந்துட்டீங்க, நானும் உங்கள் ஃபேன் தான் சார் அப்படின்றாரு. சரிப்பா இருக்கட்டும்பா அப்படின்னு இப்படின்னு டிக்கெட்டு தம்பி டிக்கெட் இங்கே தான் வச்சேன், காணோம். அவர் சொன்னால், பரவாயில்ல சார். என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் சார், நான் உங்கள் ஃபேன் சார், உங்களுக்கு கோடி ஃபேனில் உங்களை டிக்கெட்டு போய் நான் கேட்பேன்னா நீங்கள் தான் டிக்கெட்டுன்ற, நான் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டேன். இல்லை ஏன் டிக்கெட்டு காணுமே சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஊருக்கே நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் இவர் ஆயிடுச்சே. ஆமாம். சரி, இவர் அதுக்குள்ளே டிக்கெட்டெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து அவர் டிக்கெட் தேடிங்கிறார், ரிஸ்க்காக தேடிங்கிறார். சார் நானே சொல்லிட்டேன் சார், டிக்கெட் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் சார்.
எப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கும் தெரியும். டிக்கெட்டுக்கு தான் நான் போகிற ஊர் எங்கன்னு தெரியும். என்ன டிக்கெட்டு கொடுத்து அமிச்சவரு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, ஓடினுக்கிறீங்க. நான் பிரபலம். நீங்கள் நிதானமாக போய் இந்த ஊரில் இறங்கிருங்க, அங்கேருந்து உங்களை எல்லாம் பார்த்துப்போம். அவர் வந்த இடையில போடுற டையெல்லாம் கட்டிக்கின்னு திப்பு டார்லிங் போயிட்டு வரேன்ட்டு ஓடி போயிட்டு அங்கே உட்காந்துட்டாரு. இப்போ தான் அவர் எங்கே போகிறேன்னு. இன்றைக்கு எவ்வளோ பிரபலங்கள், ரஜினிகாந்த்லாம் டிக்கெட்டு எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஓடினுக்குது. எவ்வளோ பெரிய பெரிய அரசியல்வாதிகள், எவ்வளோ பெரிய பணக்காரர்கள், எவ்வளோ பெரிய படித்தவர்கள், எவ்வளோ பெரிய சினிமா ஆக்டர். ஏன் நீங்கள் கூட சிலர்லாம் அர்ஜென்ட்டாக டெய்லி ஓடினுக்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னே தெரியல. உன் டிக்கெட்டில் ஏசு என்ற பேர் இருக்கிறதா? ஏசு என்ற ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா? ஏசு என்ற உறவு இருக்கிறதா? படிப்பில் ஓடுகிறாய், வேலை என்று ஓடுகிறாய், சம்பாதியத்தை நோக்கி ஓடுகிறாய், தினமும் ஓடித்துக் கொண்டே இருக்கிறாய். ஓட்டத்தின் முடிவில் எங்க போய் சேருவாய் தெரியுமா? உன் டிக்கெட்டின் முடிவிலே பரலோகமா நரலோகமா? யோசி தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய பிரபலம். நீ யார் என்ன அவங்களுக்கு தெரியும், நீ யார் என்பது உலகத்துக்கு தெரியும், நீ யார் என்பது உன் ஏரியாவுக்கு தெரியும். நீ போகிற இடம் எங்க என்பது உனக்கு தெரியுமா? நீ போகிற இடம் எங்க உனக்கு தெரியுமா? எண்டு எங்க போய் முடிய போது தெரியுமா? வானம் சொல்லும் எங்களுடைய எண்டு அழிவு. மனிதனே, நீ எங்க போய் முடிக்க போகிறாய்? வேகமா சின்ன பிள்ளையா இருந்த நீ வாலிபனாய் விட்டாய், வாலிபனே பெரியவனாய் விட்டாய், பெரியவர்களை வயதானவர்களை மாறிவிட்டாய். உன் டிக்கெட்ல இயேசு என்ற ராமம் உண்டா? பக்தி உண்டா? ரத்தம் உண்டா? ரத்தத்தில் கழுவப்பட்டாயா? எங்க ஓடுகிறாய்? திடீரென்று உன்னுடைய ஸ்டாப் எங்க நிக்கும் தெரியுமா? இறங்கின பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளுமா? கவலை இல்லாத ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உன்னை ஊரே அறிந்திருக்கலாம், உன் குடும்பம் அறிந்திருக்கலாம், நீ உன்னுடைய குடும்பத்தில் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா உன்னுடைய டிக்கெட் எங்க போய் நிறுத்த போகிறாய்? ஜெபம் பண்ணி முடிப்போம். 12 மணி ஆகிவிட்டது. நான் இந்த செய்தி